ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய புராணத்திலே திருத்தொண்ட தொகை என்கின்ற பகுதியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தார்கள் என்கின்ற பகுதி வந்ததனாலே அதனுடைய விரிவிற்காக நாம் தடுத்தார்கொண்ட புராணத்திற்கு வந்திருக்கிறோம். தடுத்தார்கொண்ட புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருமண காட்சி நடைபெற இருக்கிறது. திருமணத்திற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே காட்டுறாங்க. அவர் எப்படி குளிச்சார், அந்த மஞ்சன சாலை புக்கார் என்பதை இந்த இடத்துல காண்பித்திருந்தார். அங்கே ஒரு கைவலான் ஒருவர் முன்கை சூழ்ந்த துகில் கூட எங்க தண்ணி பாட்டலாம் ஏதாவது ஒன்று வைங்க போதும், இங்கே வச்சிருக்கு அது இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். முன்கை சூழ்ந்த துகில் அது தெரிஞ்சது இல்லையா? எங்க பாஸ்கர் எல்லாம் போயிட்டாரா? அவரு சுப்பிரமணியன் ஐயா அவரும் போயிட்டாரா? செந்தில் சுப்பிரமணியன் சரி. தோணரும் பசுங்கற்பூர சுண்ணத்தால் வண்ணப்போதில் ஆன தன் பனி நீர் கூட்டி அமைத்த சந்தனச்சேறு ஆட்டி மான்மத சாந்து தோய்ந்த மங்கள கலவை சாத்தி பான்முறை முன்னோல் மின்ன பவித்திரம் திறந்த கையான். குளிச்சது பிறகு சென்ட் போட்டுக்கணும் இல்லையா? அதனால என்ன மாதிரியான சென்ட் அவங்க அந்த வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டார்கள் என்பதை காண்பிக்கிறார். தூணரும் தூய்மையான, நரும் வாசனை மிகுந்த, பசுங் புதுமையான, மூணுமே தனித்தனி சொல்லு. தூய்மைங்கிறது ஒன்று, அதில் வந்து கலப்படம் இல்லாமல் இருக்கணும். நரும் என்பது அது குவாலிட்டி அதிகமாக இருக்கணும். பசும் என்பது புதுமையானதாக இருக்கணும் இல்லையா? ரொம்ப காலமாக பசுங்கற்பூரம் கற்பூரம் தயார் பண்ணி ரொம்ப காலமாக இருந்தால் அது பசுங்கற்பூரம் இல்லை, புதுசு, தூய்மையாக கலப்படம் இல்லாமல் இருக்குது, வாசனை அதிகமாக இருக்கிறதுனால குவாலிட்டி நல்லா இருக்காது. சரி தானே? அதனால் தூணரும் பசுங்கற்பூர சுண்ணத்தால், சுண்ணம்னா இந்த இடத்துல வெள்ளை பொடி, வண்ணப்போதில் ஆன தன் பனி நீர் கூட்டி. வண்ணப்போது என்பது இந்த இடத்துல ரோஜாப்பூ, ரோஜாப்பூலேருந்து தான் பனி நீர் தயார் பண்ணுறாங்க. இது காஷ்மீரில் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். அந்த ரோஜாப்பூவை ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணி அவிச்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த நீராவியை பிடிச்சி அதை வந்து பிடிப்பாங்க. அது ஆராய்ச்சா தான் பன்னீர்னு பேர். பனி நீருங்கிறத பன்னீர் நம்ம சொல்கிறோம். அது நல்ல மனமாக இருக்கும். ஒரிஜினல் பன்னீர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தாலே அது ரொம்ப அதிகமான ரேட் இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய பன்னீர் பாட்டில் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். அப்போனா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் எசன்ஸை கலந்து வெறும் தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு அது பன்னீர் போல் வாழ அடிக்கும். அதை பிடிச்சி நம்ம சாப்பிட்டு வாங்கி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளபடியே ஒரிஜினல் பன்னீர் இவ்வளோ இருந்தாலே ஒரு அவுன்ஸே அது எவ்வளோ குவாலிட்டி, அப்படி இவ்வளோ வந்து அதோடைய ரேட்டுங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பன்னீரை கூட்டி அமைத்த சந்தனச்சேறு, அதோடு கூட சந்தனையும் மிக்ஸ் பண்ணி, சந்தனம் கற்பூரம் அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேரு காட்டி மான்மத சாந்து அப்படின்னா என்ன? அது என்னது? கஸ்தூரி. கஸ்தூரி கமல் சாந்தம் படித்தருள வேண்டும். ஏற்கனவே கேட்டிருக்காரு. மான் மதம், மதம்னா அது ஆமாம் ரேட் அதிகம் தான். மதம்னா அதுக்கு இன்ப நுகர்ச்சி இருக்கும் பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு பொருள், அதனால தான் மதம்னு அது பேர் ஆகுது. யானைக்கு மதம்ங்கிறது அதோடைய மத பொழுதில் தான் உடையாரம் வெள்ளை வழியும். ஆமாம் அந்த ஆமாம். மான்மத சாந்து தோய்ந்த மங்கள கலவை சாத்தி பான்முறை முன்னூல் மின்ன பவித்திரம் சிறந்த கையில் போட்டிருக்கக்கூடிய பவித்திரம், அது தர்பையிலால் பின்னப்பட்ட பவித்திரம். அது எத்தனை இழைக்கு எத்தனை, இந்த சடங்கு இத்தனை இழைன்னு இருக்குது, அதன்படி அதை தயார் பண்ணி போட்டுப்பாங்க. அதோடு கூட அவர் செய்து கொள்கிறார். தூமலர் பிணையல் மாலை துணர்கிணர் கன்னி கோதை தாமம் என்று இணைய வேறு தகுதியால் அமைய சாத்தி மாமணி அணிந்த தூய வளர் ஒளி இருள் கால் சீக்கும் நாமணியில் கலன்கள் சாத்தி நன்மன கோலம் கொண்டான். இப்படி விதவிதமான மாலைகள் அணிந்து கொண்டாடினார். இதில் பிணையல், மாலை, கன்னி, கோதை, தாமம், இது அத்தனையுமே பாருங்க மாலைக்கு உரியது தான். இதுதான் ஒரு பொருட் பன்மொழிங்கிறது. பிணையல் அப்படின்னாலும் பிணைத்து கட்டப்பட்டது பிணையல், அதுமாரி வரும் எல்லாமே. ஆமாம். மாலை இல்லைங்களா,
அதனால் அது மாலைன்னா கீழே ஜாயிண்ட் இருக்கும், மேலேயும் ஜாயிண்ட் இருக்கும், அதுதான் மாலை. 2 தொடையாக கட்டி மேலேயும் கீழே இணைக்கிறதுக்கு பேர் தான் மாலைன்னு பேர். துணர் கிணர் கண்ணி, கண்ணினா சின்ன சின்னதாக கட்டினது கண்ணி. இந்த பராபர கண்ணி, என்னால் கண்ணின்லாம் படிப்பார் தாய்மான சுவாமிகள், கேட்டிருக்கீங்களா? இப்போ கண்ண நம்ம எப்போதும் நிறைய சொல்கிறோமே, மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, வார்த்தை என்றும் வாழி, என்பர் வாழி, பராபரமேங்கிறோம் இல்லையா? அதான் பராபர கண்ணி. 2 வரியாக வருது பாருங்க, கண்ணி அதுக்கு பேர். என்னால் பராபரமே, என்னால் எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லி பராபரமே பராபரமேன்னு முடிஞ்சதுனால அது பராபர கண்ணின்னு பேர். அது என்னாலோன்னு முடியாது, என்னால் கண்ணின்னு வரும். இந்த மாதிரி கண்ணி நிறையா வந்து வள்ளல் ராமலிங்க சுவாமிகளும் தாய்மான சுவாமிகளும் பாடியிருப்பாங்க கண்ணியில். அது ஏன்னா சின்ன சின்னதாக பாடப்பட்டதுனால. அப்போ சின்ன சின்னதாக கட்டப்பட்ட மாலைக்கு கண்ணின்னு பேர். அப்போ கண்ணி சாத்தி. அடுத்தது கோதை. கோதைனாலும் மாலை தான், தாமம்னாலும் மாலை தான், எல்லாமே மாலை தான். எல்லாமே தூய மலர்களால் கட்டப்பட்டது என்று இணைய வேறு தகுதியால் அமைய சாத்தி இப்படின்னு வேற. கழுத்தில் போட வேண்டியது கழுத்தில் உள்ளது, தலைக்கு அணிய வேண்டியது தலைக்கு உள்ள மாலை, தோளில் அணிய வேண்டியது தோளுக்குரிய மாலை இல்லையா? கழுத்தில் அணியிறது வேற, தோளில் அணியிறது வேற, சரிதானே? அடுத்தது இது காலில் கையில் இங்கெல்லாம் அணிந்து கொள்வது, இங்கே பகுதியில் அணிந்து கொள்வது, இதுக்கெல்லாம் கன்னிகள்னு பேர். இப்படி ஒவ்வொன்றும் எங்கெங்க அதை எதை சாத்தணுமோ அதுக்கு தவறி சாத்தி கொள்வது. வேறு தகுதியால் அமைய சாத்தி மாமணி அணிந்த தூய வளரொளி இருள் கால் சீக்கும். இருள் கால், இருள் நிற்கிறதுக்கு ஒரு கால் இருக்கும் இல்லையா? அந்த காலை தட்டி விடக்கூடியதாகிய, அப்போ இருளை போக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இருள் கால் சீக்கும்னா சீக்கு போக்குவதற்கு, அனுப்பி விடுறதுன்னு அர்த்தம். இருள் கால் சீக்கும்னா இருளினுடைய காலை தட்டி விடக்கூடியதாகிய ஒளி இல்லையா? அதை உருவகப்படுத்துறாரு. அது அப்படி இருள் இருக்கு, இருளை போக்கக்கூடியதாக ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்து கொண்டார். அதான் வித்யா விளக்கம். அதில் நாமணியில் கலன்கள், நல்ல பெயர் பெற்ற கலன்கள்னு அர்த்தம் இல்லையா? இதனால அவங்கள்ட்ட ஒரு ரத்ன மாலை இருக்கு பாருங்க, அது மாதிரி அவனுக்கு கிடையாதுங்க. ஆணியம்மா ஒரு கதை ஒன்று, மாதேவடிகள் ஆரம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று படிச்சிருக்க முன்னாடி. கோகுல் சேஷாத்திரின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இது கடைசியாக படிச்சு பாருங்க. ஒரு கதை ஒரு உருவகப்படுத்திருக்க. மாதேவடிகள் ஆரம்னு ஒரு ஆரம் ஒரு ஊரில் உள்ள சிவபெருமானுக்கு திருவாதிரை அன்னைக்கு மட்டும் சாத்துவாங்க. அந்த ஊரில் உள்ள ஒரு வைஷ்ணவ பட்டருக்கு அந்த மாலை எப்படியாவது திருடணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதை அவன் திருடிடுவான் கரெக்டாக. அவனுக்கு போட்டு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி கரெக்டாக திருட, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்து திருவாதிரை அன்னைக்கு சாத்துவாங்க. அந்த திருவாதிரை அன்னைக்கு தான் அவன் திருடி ஆகணும், அப்படின்னா திருட முடியாது. அது எப்படி அவன் கரெக்டாக அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை திருடலாம், திருடினது விட அவன் எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத ஒரு கதையை எழுதியிருக்காரு அவர். சுமார் புனைவு சரித்திரம் தான், படிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கதை பேர் வந்து மாதேவடிகள் ஹாரம், வரலாறு.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். அதை படித்து பாருங்க, படித்து பார்த்து எனக்கு சொல்லுங்கள். எல்லாத்தையும் நானே அது ஒரு பக்கம், அது சின்ன சிறுகதை தான். 50 பக்கம் இருந்தால் நான் படிக்க முடியாதா? படித்து தான் ஆகணும். நாங்கள் படித்து தான் சொல்கிறோம். மாதேவடிகள் ஹாரம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. நீங்கள் ரொம்பலாம் தேட வேணாம், உங்களுக்கு ஆசை இருந்தால் போதும். எடுத்து கூட லிங்க் தரேன், நீங்கள் யாராவது ஞாபகப்படுத்தினா கூட போதும் எனக்கு குரூப்பில், சரியா? நீங்கள் தேடிட்டு கிடைக்கல சார் அதனால் படிக்கலன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க இல்லையா? கிடைச்சலாம் தேடிலாம் சிரமப்பட வேண்டாம். என்கிட்ட நீங்கள் ஞாபகப்படுத்தினா போதும், நான் எடுத்தே குரூப்பில் போடுறேன். நீங்கள் படிச்சு நான் படித்தா என்ஜாய் பண்ணால் மட்டும் போதும். படித்தா மட்டும் நாமணியில் கலன்கள் சாத்தி, நல்ல பெயர் பெற்றதாகிய கலன்கள். நன்மல கோலம் கொண்டான், நன்மல கோலம் நல்ல அழகிய மனக்கோலத்தை பெற்றார். கலன்னா அதிக, அதான் அணிகலன். அணிகலன்களும் நகை நட்டு. மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க நன்னகர் விழவு கொள்ள நம்பியாரூரர் நாதன் தன்னடி மனத்துள் கொண்டு தகுந்த திருநீரு சாத்தி பொன்னணி மணியார் யோக புறவி மேல் கொண்டு போந்தார். சாமி மணப்பந்தலுக்கு புறப்படுறார். எல்லா அணுகலனும் முடிச்சதுக்கு பிறகு திருநீர் பூசிக்கொள்கிறார் என்று காட்டுறார். மன்னவர் திருவோம் தங்கள் வைதிக திருவோம், தங்களுக்கு வைதிக திருவுங்கிறது என்னது இடத்துல
மன்னவர் திருவுனா என்னதுங்க? அரசனுக்குரிய அணிகலன்களை அணிந்திருக்கார். வைதிக திருங்கிறது என்னது? வைதிக முறைப்படி அவங்க பிராமணர்கள், பிராமணர்களே சிவபிராமணர்கள். சாதாரணமாக பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனம்னு சொல்லி தான் அவங்க தொடுவாங்க, தெரியுமா? அவங்களோட அனுஷ்டானம் எப்படி இருக்கும்? அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனம் இப்படி தான் அவங்க அனுஷ்டானமே பண்ணுவாங்க. சைவர்களுக்கு என்ன மந்திரம்? சம்ஹிதா மந்திரம். அது என்ன சொல்லுவோம்? பஞ்சபிரம ஷடங்காதி மந்திரங்கள் சொல்லுவோம். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம். இந்த மந்திரங்களால் தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். எல்லா காரியங்களும் நம்ம இதெல்லாம் செய்கின்றோம். அப்போ வைதிக திருன்னொடனே சுந்தரமூர்த்தி சாமி வைதிக அனுஷ்டானம் பண்ணாருன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல என்னது? அவர் சைவர் ஆதிசைவ சிவாச்சாரி. அதனால் ஆகமத்தில் சொல்லப்பட்டதாகிய பஞ்சபிரம ஷடங்காதி சம்ஹிதா மந்திரங்களாலே அனுஷ்டானம் செய்து கொண்டார். எங்கே சார் அனுஷ்டானம் பண்ணது எங்கே சார் இருக்குங்க? புராணத்தில் எங்கேயுமே இல்லை சார்னா இதுதான் அதுக்கு அர்த்தம். வைதிக திரு இல்லையா? வைதிக திருவும் பொங்க நன்னவர் விழவு கொள்ள நம்பியார் ஊரர் நாதன் தன்னடி மனத்துள் கொண்டு, நாதனுடைய தன்னடியே மனத்துள்ள கொண்டு தகும் திருநீர் சாத்தி, விளங்குதா? திருநீர் சாத்தி பொன்னணி மணியார் யோக புரவி, புரவின குதிரை மேல, அந்த குதிரை எப்படி இருக்குது? பொன் அணி மணியினால் அலங்கரிக்கப்பட்ட யோக புரவிங்கிற வேகம். ஆமாம், வேகத்தை குறிக்கிறதுக்கு அது யோகம். குதிரையே பொதுவாக யோகத்துக்கு அடையாளங்க. குதிரைங்கிறது பார்த்தீங்கன்னா யோக சம்பிரதாயத்துக்கு ஒரு அடையாளம் குதிரைங்கிறது. ஏன்னா வேகமாக போகுங்கிறதுனால குண்டலினி வேலை வேகமாக கிளம்புறதுக்கு அடையாளம் குதிரை. அதனால யோக புரவி மேல் கொண்டு போந்தார். எங்க எங்க கொண்டு வந்திருப்பாங்க? கல்யாண மணப்பந்தலுக்கு வச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க. இயம்பல துவைப்ப, இயம்னா என்ன சொல்லியிருக்கேன்? இயம்னா என்ன சொல்லியிருக்கேன்? இயம் இசைக்கருவி. வெரி குட். இயம்னா இசைக்கருவி. இயம்பல துவைப்ப, துவைத்தல்னா துவைத்தல்னா அடிக்கிறது, அடிச்சு துவைச்சு எடுத்தான அதே தான், அடிச்சு துவைச்சேங்கிறோம்ல. துவைத்தல்னா அடிக்கிறது, மூலத்தை அடிக்கிறது. அப்படி தோல் கருவி. ஆமா. இயம்பல துவைப்ப எங்கும் ஏத்தொழி எடுப்ப, ஏத்தொழினா எல்லாரும் வாழ்த்தினாலே வாழ்த்துவது. மாதர் நயந்து பல்லாண்டு போற்ற, பல்லாண்டு பல்லாண்டு போற்ற நான்மறை ஒளியின் பொங்க. இவங்கெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு சொல்றாங்க. வேதியர்கள்லாம் வேதத்தை முழங்குகிறார்கள். வியந்து பார் விரும்ப, உலகத்தாரெல்லாம் ரொம்ப என்ன இப்படி ஒரு கல்யாணம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ராஜா விட்டு கல்யாணம் இல்லையா? வியந்து பார் விரும்ப வந்து விரவினார்க்கு இன்பம் செய்தே. வந்தவங்கெல்லாம் உயர்ந்த வாகன யானங்கள் மிசை கொண்டார் உழையரானார். உழையர்னா சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ்னு அர்த்தம். இங்கே ஞானசமுந்தர புராணத்துக்கு இதேமாரி போனாங்களா? கல்யாணத்துக்கு போனாங்க. எப்படி போனாங்க? எல்லாரும் சீர்காழியிலேருந்து ஊர்வலம் புறப்பட்டப்போ ஞானசமுந்தர் எதில் கிளம்புனாரு? பல்லாக்கில் கிளம்புனாரு. சரி, பல்லாக்கில் தான் கிளம்புனாரு. மற்றவங்களாம் அதான் இங்கே சொல்கிறார். உயர்ந்த வாகன யானங்கள் மிசை கொண்டார் உழையரானார். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஊர்வலம் புறப்படுது. அவங்களுக்கு உள்ள வண்டியில் ஏறிக்கிட்டாங்க. ஊர்வலம் இப்போ எங்கே போகுதுப்பா? மண்டபத்துக்கு, புத்தூருக்கு போகுது. புத்தூர் கல்யாணம் ஊர் அங்கே தான். அங்கே மண்டபமாக கூட நமக்கு தெரியாதுப்பா. போய் பார்த்தா தெரியும் என்ன வரும், என்ன மண்டபம், ராஜேஸ்வரி மண்டபமா, ஈஸ்வரி மண்டபமா, சண்முகா மண்டபமா, இதெல்லாம் எங்கள் ஊர் மண்டபம். என்ன அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நினைக்காது. எங்கள் ஊரில் அது மண்டபங்கள்லாம் இருக்குது. அதனால சொல்லுங்கள் பிகேசி அப்படின்லாம் மணந்தவழித்து எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு வண்டியில் ஏறிட்டு கிளம்புறாங்க. இப்போல்லாம் லாதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னா ஹீரோ ஹோண்டா, பல்சரு இதெல்லாம் அதனால் ஏறி கிளம்பும். இப்போ அவங்க அந்த காலத்தில் குதிரை வச்சுருப்பாங்க, சில யானை வச்சுருப்பாங்க, சில பல்லாக்கு வச்சுருப்பாங்க, மாட்டு வண்டி கூட வந்திருக்கும். மாட்டு வண்டி கூட வந்திருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு போட்டு இல்லாதவங்க நடந்து போவாங்க. இப்போ வண்டியில் போகும்போது என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு பார்த்தோம் ஞானசமுந்தர புராணத்தில். இதுதான் சார் வேணாங்கிறது உங்கள்கிட்ட. இந்த ஒரு போய் தான் ஒரு வகுப்புலேயே பிடிக்கும். பிடிச்சிட்டீங்க, கரெக்ட். அவங்க துணிமணியெல்லாம் முட்டை முட்டையாக கொண்டு போனாங்கன்னு பார்த்தோமா?
அது மட்டும் தெரியுதியாண்ணா கொண்டு போய் கட்டி விட்டு போயிட்டாங்க. அப்படி போகணும் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது. மங்கள கீதநாதமறையவர் குழாங்களோடு தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவன்றி சூதும் பங்கைய முகையும் சாய்த்து பனைத்தெழுந்து அணியில் மிக்க குங்கும முளையினாரும் பறந்து எழு கொள்கை தாக்கி. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து போறாங்களாம். அதான் சொல்றார். இந்த பெண்களை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. இந்த பெண்களுடைய ஸ்தனபாரம் எப்படி இருந்ததுங்கிற சொல்றார். அவங்க குங்குமத்தினால அலங்கரிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்தனங்களை எல்லாம். குங்கும முளையினார் அப்படின்னார். குங்குமம்னா என்ன? குங்குமம் எப்படி தயார் பண்றாங்க? மஞ்சள்ல படியாரத்தை கட்டி போட்டா சேப்பா போடும். அதுல கொஞ்சம் எசன்ஸ் கலந்தா வாசனையா இருக்கும். சுண்ணாம்பு கலந்தா வெந்து போடும், அரிக்கும். அதனால மஞ்சளை நல்லா அரைச்சி இடிச்சு அதில் படியாரத்தை கொஞ்சம் கட்டி போட்டுறாக்க அது என்ன ஆகிடும்? சிவப்பாயிடும். அப்படி இல்லை மஞ்சளையே வச்சு அதில் கொஞ்சம் படியாரத்தை கட்டி போட்டாலும் அதில் சிவப்பாயிடும். இப்படி தான் தயாரிப்பாங்க குங்குமம். ஆனால் உள்ளபடியே குங்குமம் என்பதுனா குங்குமம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை இழைச்சி எடுக்கக்கூடியது தான் குங்குமம்னு பேர். ஆட் பண்ணுவாங்க. தாழம்பு எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கொண்டே தான் எல்லா கோயிலையும் கொடுக்குறாங்க. அதான் இப்போ மீனாட்சி அம்மன் குங்குமம்பாங்க. அதே தாழம்போடு அடிக்கும். வண்ண குழலழகி வாச குழல் பாட்டு இருக்குல்ல, மதுரை மீனாட்சி தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். மாலை குறிப்பதற்கு மஞ்ச கொளிப்பதற்கும் காவல் பிள்ளையாரு தான் ஒரு பாட்டு. நல்லா இருக்கும். நல்லா அந்த காலகட்டத்தில் அந்த மதுரை மீனாட்சியை பல பாடல்களில் சினிமா பாட்டில் காட்டிருப்பாங்க. இந்த ஒரு பாட்டை இன்னொரு பாட்டில் அந்த ரேவதி கூட ஒரு பாட்டில் பாடுமே, அழகரும் சொக்கரும் சேர்ந்து ஒரு பாட்டு வருமே, அது விஜயகாந்த் பாட்டு தான். அதில் கூட அழகரும் சொக்கரும் சேர்ந்து அமைச்சு தந்த ஒரு வாழ்க்கைன்னு ஒரு வரும். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா சார்? அவனை அது இல்லை சார். அதில் வந்து அழகாரும் சொக்கரும் சேர்ந்து செஞ்ச வாழ்க்கைன்னு. அதில் ஒரு இன்னொன்று வந்து இன்னொரு பாட்டில் வந்து தென்மதுரை சீமையில மீனாட்சி கோயிலில் கல்யாணம் எப்போ ஒரு பாட்டு. நல்ல தையி வெள்ளி காலை நாங்கள் மாற்ற போகிறோம் மாலை. சரி, அந்த குங்குமம் உடனே மங்கள காட்சிகள்லாம் மீனாட்சி அம்மா வந்துட்டாங்க பாருங்க. உடனே குங்குமம் ஒன்று அந்த குங்குமம் உலகினாரும் இல்லையா? குங்குமத்து தன்னுடைய ஸ்தனபாரங்களில் எழுதியிருக்கிறார்கள். அந்த ஸ்தனபாரம் எப்படி இருக்கு வடிவத்தில் பார்த்தா அவ்வளோ ஒரு திண்மையாக கூம்பிய வடிவத்தில் இருக்கான். அது சூது காய் மாதிரியும் அந்த பங்கைய முகை தாமரப்பூ மொட்டு மாதிரியும் இருக்கான். ஆனால் இந்த பங்கைய முகையும் சாய்த்து பனைத்தெழுந்து சூதும் பங்கைய முகையும் சாய்த்து சூதாட்ட காயும் தோற்கடிச்சிரும், தாமரப்பூவினுடைய வடிவத்தையும் தோற்கடிச்சிரும். சாய்த்து பனைத்தெழுந்து அதை விட அதிகமாக வளர்ச்சி நல்ல அழகிய காட்சி உடையதாகிய தனவாரங்களுடைய பெண்கள். பனைத்தெழுந்து அணியில் மிக்க குங்குமம் உலகினாரும். புரியுது இல்லையா? மங்கள கீதநாத மறையவர் குழாங்களோடு தொங்கலும் விரையும் சூழ்ந்த. தொங்கலும் விரையும் நல்ல வாசனை எறிந்த மலர்களை வாசனை மிகுந்த மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய ஆண்கள் போறாங்க. அவங்க வீட்டு பெண்களும் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் இளமையானவர்கள்லாம் கிளம்பிடுவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முதல்ல. அதான் குங்குமம் உலகினாரும் பரந்தெழு கொள்கைதாகி அருங்கடி எழுந்த போழ்தின் ஆர்த்த வெல்வளைகளாலும் இருங்குழை மகரத்தாலும் இளங்கொழி மணிகளாலும் நெருங்கிய பீலி சோலை நீல நீர் தரங்கத்தாலும் கருங்கடல் கிளர்ந்தது என்ன காட்சியில் பொழிந்ததென்றே. ஒரு கடலே அப்படியே மூவாரம்பா இருக்கு அந்த திருமண ஊர்வலம் அப்படின்னு சொல்றார். அருங்கடி அப்படின்னா அருமையாகியதாகிய திருமணம்னு அர்த்தம். கடினா திருமணம், அருங்கடினா அருமையானதாகிய திருமணம். ஐயா அதான் திருமண ஊர்வலம் தான் அது. நான் தானே நடத்தினேன். அப்போலேருந்தே வந்துட்டு இருக்கீங்களா நீங்கள் வகுப்புக்கு? இந்த பக்கத்தில் ஏற்கனவே படித்தவங்க யார் யார் இங்கே வர வகுப்புல? ஒரு மட்டும் தானே? நான் இப்போ என்ன கடன் தெரியாதுல்ல உங்களுக்கு?
கதை அப்படியா? இந்த பகுதி ஏற்கனவே இந்த பாடம் கேட்டது யார் யார் இங்க? இந்த பகுதி முன்னாடி நடத்தும் போது நீங்க வந்திருக்கீங்களான்னு புரியல. என்ன கேள்வி உங்களுக்கு? இந்த பாட பகுதியெல்லாம் ஏற்கனவே நாங்க நடத்திட்டோம். அப்பாடா புரிஞ்சிச்சு. சரி, நீங்க கீழே வரலையா? ஏன்? ஓ, நீங்க ஃபைனல் இயர் முன்னாடில இருந்து இருப்பீங்க. இவங்க செகண்ட் இயர் தானே, அடுத்து நீங்க 2வது வருஷம் தானே நீங்க, அப்புறம் வந்திருப்பீங்க. சரி, பரவாயில்ல. ஒரு 300 பாட்டுக்கு அப்புறம் தான் வந்தேன். அதுக்கப்புறம் புக்கு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் புக்கு மனம் திருமணம் அருங்கடி எழுந்த பொழுதின் ஆர்த்த வெல்வளைகளாலும். வளைனா என்ன? வளை வளை வளைனா என்னன்னு கேட்டேன். திருமணம், கடினா திருமணம். வளைனா என்ன? பல தடவை சொல்லியிருக்க வகுப்புல. வளைனா சங்கு, வெல்வளைனா பெண் சங்கு, ஆர்த்தனா சத்தம் ஊதுற சங்குன்னு அர்த்தம். ஆர்த்த வெல்வளைகளாலும் இருங்குழை மகரத்தாலும். பெண்கள்லாம் காதுல மீன் போன்ற குழை அணிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ சங்கு இருக்குது, மீன் இருக்குது அங்க அந்த கூட்டத்துல இருக்கா? இருங்குழை மகரத்தாலும் இளங்கொழி மணிகளாலும். எல்லாரும் அந்த அணிகலங்கள்ல மணியில மாணிக்கங்கள் பவளங்கள்லாம் போட்டு அணிஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு கடல்ல உள்ள பொருட்கள் எல்லாம் அதுல அந்த கூட்டத்துல இருக்கு. இருக்கா? சங்கு இருக்கு, மணி மகரம் மீன் இருக்கு, அப்புறம் இளங்கொழி மணிகள் இருக்கு. நெருங்கிய பீலிச்சோலை நீலநீர் தரங்கத்தாலும். பீலி சோலை நீர் அந்த பகுதியில் அவங்க போயிருக்கக்கூடிய பகுதியில் பீலி மயில்கள் விளையாடக்கூடியதாகிய சோலைகள் இருக்குது. அங்கே அருகே சிறிய சிறிய தடாகங்கள் இருக்குது. அங்கே அலைகள் எழும்புகிறது. அதனால அந்த பகுதியே அலை இருக்குது, நீல நிறமாக தோன்றுகிறது. அந்த கூட்டத்துக்குள்ளேயே சங்கு இருக்குது, அந்த கூட்டத்துக்குள்ளேயே மீன் இருக்குது, அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒளிவு சிந்தக்கூடிய மணிகள் பவள மணிகள் இருக்கு. அதனால எப்படி இருக்கு நான் பார்க்கறதுக்கு? கருங்கடல் கிளர்ந்தது என்ன காட்சியில் பொழிந்து தோன்ற பொழிந்ததன்றே. விளங்கு சாப்பாட்டு இதான் உருவகப்படுத்துறாரு. அது கடலே கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்றாரு? கடலுக்குரிய லட்சணம்லாம் அங்க இருக்கு, அதனால கடல் போல இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. நெருங்கு தூரியங்கள் ஏங்க நிறைத்த தாமரைகள் ஓங்க. ஏங்க ஓங்க அப்படி போடுறாரு பாருங்க. நெருங்கு அதுக்கு பேர் இதுன்னு பேர், எதுகை மோனை இல்லை, ஏய்புன்னு பேர். அதுக்கு பேர் ஏய்பு தொடை. எதுகை தொடை, மோனை தொடை, முடிவு ஒன்று போல அமைந்தா அதுக்கு பேர் ஏய்பு தொடைன்னு பேர். சினிமா பாட்டெலாம் இப்போ அப்படி தான் எழுதுவாங்க. சினிமா பாட்டெலாம் இப்போ எதுகை மோனைலாம் கிடையாது, எல்லாம் ஏய்பு தான். இப்போ கூட பாடி காமிச்சான்ல, வண்ண விழியழகி வாச குழலழகி அழகி அழகின்னு முடிச்சு பாருங்க. வண்ண மின்னன் தான் நம்ம பாட்டு படி வரணும். எதுகை மோனைன்னா வண்ண விழியழகி வாச குழலழகி ஒரு ரெட்டு மதுரை மீனாட்சி தான் காவல் பிள்ளையாரு தான். சினிமா பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சினிமா பாட்டு இன்றைய காலத்தில் ஏய்பு துடையில தான் எழுதப்படுகிறது. முடிவு மட்டும் ஒன்று போல முடியும் பாடல்கள்லாம். சொல்றது விளங்குதா சொல்றது உங்களுக்கு? ஆனால் இங்கே பாருங்க எல்லாமே எதுகை தொடக்கம்தான் ஒன்று போல இருக்கும். எதுகை மோனை, எதுகை மோனைன்னு இருக்கும். முடிவுல பார்த்தீங்கன்னா இப்படி முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் ஏய்பு தொடைன்னு பேர். வண்ண விழியழகி வாச குழலழகி அழகி அழகின்னு முடியுது பாருங்க. மதுரை மீனாட்சி தான் காவல் பிள்ளையாரு தான் 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 வருதுங்களா? எல்லா பாட்டை வேணாலும் எடுத்து கேட்டு பாருங்க. சினிமா பாட்டெலாம் எல்லாம் ஏய்பு தொடையில தான் அமைஞ்சிருக்கும். என்ன எதாவது கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஏய்பு எங்கே வருதுன்னு பாருங்க. எல்லா பாட்டிலையும் சினிமா பாட்டு எல்லா பாட்டு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஏய்பு இருக்கும். அப்போ இது இப்போ நவீன அந்த இலக்கிய வளர்ச்சியில் ஏய்பு ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அவங்க எதுகை மோனைக்கெல்லாம் அதிக முக்கியம், எதுகைக்கு முக்கியமாக மோனைக்கு முக்கியம், எதுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்த அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய மோனைக்கு கூட இருக்கணும். வண்ண விழியழகி வாச கோயிலழகி அது மோனை. முதல் எழுத்து ஒன்று போல இருக்கு பாருங்க. வண்ண வாச
வா வா இருக்கா. ஆனால் அந்த இடத்துல இது மட்டும் இல்லை பாருங்க, இரண்டாம் எழுத்து ஒன்று போல இந்த எதுகை மட்டும் அதிகமாக பயின்று வரல இப்போ உள்ள சினிமா பாடல்கள். சரி, அப்போ இங்கே என்ன பார்த்துட்டு இருந்தோம்? நெருங்கு தூரியங்கள் ஏங்க நிறைத்த சாமரைகள் ஓங்க பெருங்குடை மிடைந்து செல்ல பிணங்கு பூங்கொடிகள் ஆட. பிணங்கு பிணங்கு தானே ஒன்றுக்கு ஒன்று பிணங்கி போகுது, கொடிகள் பூங்கொடிகள் ஆடுது. ஒன்றுக்கு ஒன்று வந்து இப்படி மோதி எதிரெதிராக போகிறது தான் பிணங்கி போகிறதுன்னு அர்த்தம். பிணங்குதல்னா சண்டை போடுறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக பிணக்கு பிணங்கெல்லாம் ஒன்று தான். பெருங்குடை மிடைந்து செல்ல குடை பிடிச்சிட்டு போகிறாங்க. நெருங்கு சூரியங்கள், சூரியனா இசைக்கருவி, நிறைத்த சாமரைகள் வாங்க சாமரையை வீசிட்டு போகிறாங்க. நம்ம சிதம்பரத்தில் பார்த்தோம் இல்லையா? பெருங்குடை மிடைந்து செல்ல பிணங்கு பூங்கொடிகள் ஆட அருங்கடி மனம் வந்து எய்த. அருங்கடி மனம் அந்த ஊர்வலம் மனம் இருக்கக்கூடிய அல்லது ஊர்வலம் அல்லது திருமணம் எப்படியுமே அது என்ன ஆகுது, மனம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறது. அன்று தொட்டு என்றும் அன்பில் அந்த ஊர்வலம் அருங்கடியாகி அந்த ஊர்வலமானது மன ஊர்வலமானது அந்த ஊரை வந்து அடைந்தது இல்லையா? இவ்வளோ ஒரு ஃபேமஸாக அந்த ஊர்வலம் நடந்ததுனால மனம் வந்து எய்த அன்று தொட்டு என்றும் அன்பில் பருங்குளமறையோர் புத்தூர். உலகத்தில் ஏகப்பட்ட புத்தூர் இருக்கு, இது குளமறையோர் புத்தூராக முன்னாடி இருந்திருக்கு. இப்போ என்னவாயிடுச்சு? மனம் வந்த புத்தூர். ஆமால் மனம் வந்த புத்தூர், மனம் அது ஊர்வலம் வந்து அடைந்த ஊராகிய புத்தூர் என்று ஆனது என்று சொல்லுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? இதே மாதிரி வேற என்ன புத்தூர் இருக்கு நம்ம தெரிஞ்சு? வெரி குட் வெரி குட். அப்புறம் கட்டு போடுற புத்தூரா? ஸ்ரீவல்லி புத்தூர். ரைட், வெரி குட். அரிசிற்கரை புத்தூர், அது போதும். ரெண்டு தான் நம்ம கிட்ட ஃபேமஸ், மற்றதெல்லாம் அப்புறமேட்டு எடுக்க. இன்னொரு ஐயா சொல்ல கட்டு போடுற புத்தூர், அது ஆந்திரா புத்தூரா? சரி சரி. திருப்புத்தூரா? திருப்பத்தூர் தானே இருக்கு, திருப்புத்தூர்னா இருக்குது. அவர் புத்தூர். புத்தூர் அதுக்கு அடுத்து தைக்கால், அதுக்கப்புறம் கொள்ளிடம். புத்தூருக்கு அந்த போனீங்கன்னாக்கா இது அரசூர். சரி, அதுக்கப்புறம் சீர்காழி. இல்லை எங்கள் ஊரெல்லாம் சொல்கிறீங்க. சரி, அதனால பாஸ்கரையாவில் அது வந்துட்டாங்களே 100 ஆயிடுச்சுங்க உங்களுக்கு. இப்போ பாஸ்கரையா இல்லையேன்னு சொன்னேன், கரெக்டாக வந்துட்டார். நினச்சா அதுட்டார். நிறை குடம் தூபம் தீபம் நெருங்கு பாலிகைகள் ஏந்தி நரைமலர் அருகு சுண்ணம் நரும் பொறி பலவும் வீசி உரைமலி களவை சாந்தின் ஒரு புனல் தெளித்து வீதி மறையவர் மடவார் வள்ளல் மனம் எதிர் கொள்ள வந்தார். எப்படியெல்லாம் அவங்க வரவேற்றாங்க அந்த ஊர்வலத்தை, அந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த புத்தூர்காரங்க. அன்னம்னா தப்பு, சொன்னம்னா சரி. சொன்னம்னா சரி, கண்ணம்னா தப்பு. கண்ணம்னா என்னது? சிவ 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 சிவ. சரி, கண்ணம்னா என்ன? கண்ணக்கோள். கண்ணக்கோள்னா திருட்டு. கப்பல் கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வைக்க கூடாதுங்க, அதுதான் கப்பல். அது செவத்துல அது இது கிடையாது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே பெண்கள் போய் வட்டம் போட்டு தருவாங்க எந்த இடத்துல அவங்க வீட்டில் குறி சொல்றவங்க மாதிரி போய் அந்த வீட்டில் குறி சொல்கிற மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிறது. எல்லாம் பார்த்து எந்த வீட்டில் அந்த வீட்டில் எந்த ரூமில் அது படம் போட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு நேராக செவத்து பக்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வட்டம் போட்டு போய்டும், மார்க் போட்டு போய்டும். வந்து அவன் கரெக்டாக நைட்டு வந்து வருவான். அவன் கண்ணக்கோள் ஒரு ஆயுதம் வச்சுருப்பான், கண்ணக்கோள்னு அதுக்கு பேர். அதை சேவத்தில் சத்தம் இல்லாமல் அது என்ன பண்ணும், அது தொலை போட்டு அது உள்ளே போய் எடுத்துகிட்டு பாட்டு கிளம்பிடும்.
அந்த கல்லை அதான் கண்ணக்கோல்னு பேர் பேர். இப்போ வந்து இந்த வடநாட்டு கொள்ளையர்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வீட்டு செவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது அன்வான்ட் மார்க்ஸ் இருந்ததுன்னா அதை உடனே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கூட சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டே நிறைய மார்க் போடுது, ஏகப்பட்ட மார்க் இல்லையா? போலியோ சொட்டு மருந்து போட்டாங்க வந்து பீன்னு எழுதி கீழே தோதி செய்தி போட்டு போடுவான், மருந்து அடிக்க ஒரு போடுவான். அலிபாபா 40 போட்டு போவான். அப்போ கண்ணம் திருடு நரை மலர் அருகு நரைனா மலர் அருகு சுண்ணம் நரும்பொறி பலவும் வீசி வீசுறதுல அருகம்புள்ள சேர்த்து வீசிருக்காங்க பாருங்க. உரைமலி கலவை சாந்தின் கலவை சாந்து நிறைய பொருட்கள் உறைந்திருக்கக்கூடியதாகிய கலவை சாந்து கீழே பார்த்துருக்கேன் என்னென்னு கற்பூரம் பன்னீர் அதெல்லாம் கலந்துருக்காங்க. ஒரு புனல் தெளித்து வீதி வீதி எப்படி தெளிச்சிருக்காங்க அவங்க இந்த மாதிரி வாசனை சாணி கரைச்சி தெளிப்போம் நம்ம. அவங்க என்ன தெளிச்சிருக்காங்க பாருங்க. கல்யாணத்தை கொஞ்சம் பிரம்மாண்டமா சொன்ன அந்த கல்யாணம் நடக்காது. ஆமா இப்படிதான் ஆரம்பிச்சாரு நடக்கு முடிஞ்சு போச்சு. சரி முடிஞ்சு போகும். ஆடாம ஜெயிச்ச மாதிரி கல்யாணத்துக்கு தான் கேட்கணும். வந்துருமா வந்துட்டா என்ன தருணா வெக்காம பண்றீங்க? கை கொடுத்த மாப்பிளைக்கு தை மாச கல்யாணம். ஸ்கூல் படிக்கும் போது கை கொடுக்கலாம்யா, கை கொடுறாங்கிறது கை கொடுத்த மாப்பிளைக்கு தை மாச கல்யாணம் கொண்டு போதுவா அவர் கொடுங்க. பேர் சொன்னீங்க ஈசனுக்கு இனியான்னு சொல்லி நீங்க எல்லாம் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நம்மளாம் தான் பேர் வச்சுட்டோம், சரவணன் தான் பேர் வைக்கல. சரவணன் தான் எல்லாம் டார்கெட் பண்ணி அவர் இழுத்து விட்டுறணும் உங்களுக்கு சத்தியில. சிக்காது வேணாம் சார், இதான் நல்லா இருக்கு, இப்படி இருக்கிறது நல்லது, ஜாலி. என்ன ஐயா சளிசனா அனுபவத்தை சொல்றீங்க. திருச்சி வாய் வலிக்குது உங்களோட. உரைமொழி கலவை சாந்தின் ஒரு புனல் தெளித்து வீதி மறையவர் மடவார். அந்த மடையவர்களுக்குரிய பெண்கள், அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் வள்ளல் மனம் எதிர்கொள்ள வந்தார். வள்ளல் சுந்தரமூர்த்தி சாமி அவரை எதிர்கொள்ள வந்தாங்க. அவரை பார்த்தோன்னே எல்லாம் பேசிக்கிறேன், என்ன மாப்பிள்ளைய நமக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காள் அப்படிலாம் பேசிருக்க மாட்டாங்க. இப்போ உள்ள விளையாடு பேசுவாங்க. இல்லை எப்படி இருந்தாலும் கல்யாணம் வீதியில் ஒரு கல்யாணம் ஊரில் போடுதுன்னா இல்லை இது இல்லை இந்த கருத்துக்கு யாரும் நீங்க வந்து கோச்சிக்க கூடாது. இந்த கருத்தை வந்து யார் சொல்றாங்கன்னா குமரகுரு சாமி ஒரு பாட்டில் சொல்றாரு. நீதிநெறி விளக்கம்னு ஒரு நூல் எழுதிச்சிருக்காரு. அந்த நூலில் ஒரு பாட்டில் ஒரு நல்ல பாட்டு அது. அந்த பாட்டில் வந்து அவன் வித்வானா இருந்தாலும், அழகில வல்லவனா இளவரசனை போல இருந்தாலும், குபேரனா இருந்தாலும், இந்த பாட்டை தான் எடுக்க முடியல, எங்கன்னு தெரியல, இருங்க எடுத்து சொல்றேன். நல்ல பாட்டு அது. இல்ல அது தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா சொன்னேன். நீதிநெறி விளக்கம் 81வது பாட்டுங்க. இந்த பாட்டுல ஏந்தெழில் மிக்கான் இளையான், ஏந்தெழில் மிக்கான் இளையான் இசைவல்லான் காந்தையர் கண்கவர் நோக்கத்தான் வாய்ந்த நயனுடை இன்சொல்லான் கேள் எனினும் மாதர்க்கு அயலார் மேல் ஆகும் மனம் அப்படிங்கிற. அதாவது அயலார் மேகம் ஆகும் மனம்னா என்ன அர்த்தம்? எப்படி பார்த்தாலும் அவரை பாரா எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் கணவரை பார்த்து. அவர் எப்படி இருந்தாலும் என்னென்ன சொல்றாரு, ஏந்தெழில் மிக்கான் ரொம்ப அழகு, எவ்வளோ அழகா இருந்தாலும், இளையான் ரொம்ப யங்கா இருந்தாலும், இசைவல்ல நல்ல மியூசிக் டேலண்ட் உடையவனா இருந்தாலும்,
காந்தையார் கண்கவர் நோக்கத்தான். இவன் பார்த்தா போதும், எத்தனை பேர்பட்ட பொண்ணுங்களா இருந்தாலும் விழுந்துருவான், அப்பேற்பட்டவனா இருந்தாலும். வாய்ந்த நயனுடை இன் சொல்லான், இனிமையா பேசுறவனா இருந்தாலும் சொல்லான். கேள் எனினும் நல்ல நட்புடையவனாக இருந்தாலும் மாதருக்கு அயலார் மேல் ஆகும் மனம். நீங்க குறிப்பு எடுக்கணும். இப்ப நாங்க கல்யாணத்துக்கு போனா அது மாதிரி நினைக்கணுமா, நீதி விளக்கத்துல பாட்டு நாங்க எத்தனாவது பாட்டியா அது மாதிரி நினைக்க மாட்டோம், உண்மையாவே இதுதான் நினைப்போம் நாங்க. இந்த பாட்டு தான் நீதிநெறி விளக்கம் 81வது பாட்டையா. குமரகுர சாமிகள் நான் சொல்லல, குமரகுர சாமிகள் சொல்றாங்க. ஐயா இல்ல, குறிப்பு நல்லா இருக்கு. நாங்க உண்மையா பாடதான் இது நான் சொல்லல, குமரகுர சாமிகள் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது வந்து ஐயோ நம்ம புருஷன் அப்படி இருக்காரே, அவன் நல்லா இருக்கானேன்னு அவனை பார்த்து ஆசைப்படுவாங்கங்கிறது பொருள் கிடையாது. இதுக்கு அப்படி ஒரு தப்பான அர்த்தம் கிடையாது. இதுக்கு இவங்களை திருப்திப்படுத்த முடியாது. கணவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட இன்னும் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவர் அதை செய்யறாரே தன் குடும்பத்துக்கு, நீங்க செய்ய மாட்டீங்களேன்னு ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருந்தாலும். அது குமரகுருபர சாமி அதை எழுதிருக்காருன்னு தெரியல, இது எனக்கு தெரியும். என்ன சொல்றாரு அவரு, அந்த பிரீத்தி பண்ண முடியாது, கிடைத்ததை கொண்டு இவங்க இன்பம் அடைய மாட்டாங்க. ஆமா, அடங்காதுங்கிறதுக்காக இந்த மாதிரி அடங்காதுன்றது ரொம்ப பெரிய பேச்சு. அடங்காது அடங்காதுன்னு ஐயா இங்க இருக்கிற நாங்க பொருந்தா வெளியில இருக்கவங்க ஏன் அப்புறம் எங்களை தான் கேட்க சொல்றீங்க? அந்த பெண்கள்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி சுந்தரமூர்த்தி சாமி குதிரையில வர அழக பார்த்து ஆமா நிச்சயமா. கண்கள் என்கிலாத வேண்டும் காளையை காண என்பார் இல்லையா? இல்ல என்ன பேசிக்கிறாங்களா? எண்ணிலாத கண் வேணே அவருடைய அழகை பார்க்கறதுக்கு பேசிக்கிறாங்க. பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார். என்ன தவம் பண்ணாலும் இவரை கட்டிக்க, அப்போனா என்ன அர்த்தங்க? சடங்கவி தான் அவங்க அப்பா பேரு, பெண்ணுடைய அப்பா பேரு சடங்கவி சிவாச்சாரியார். அதனால சடங்கவி பேதை, பேதைன்னு பெண்ணை குறிக்குது. பெண்களில் உயர நோற்றால் அப்படின்னு அர்த்தம், அதிகமா தவம் பண்ணிருக்கான். பெண்கள்லயே அவ தான் ரொம்ப தவம் பண்ணிருக்கா. அதனாலதான் அவருக்கு சுந்தரமூர்த்தி சாமி தவமா கணவரா கிடைச்சிருக்கா. அவளுக்கு தவம் நம்ம செஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அதுதான் இங்க மாதர் வந்து அயலாரை நோக்கும். அதான் கண்ணடி பார்த்தீங்களா? இதான் கண்ணு. இவங்க வச்ச கண்ணு தான் கல்யாணம் நின்று பிடிச்சான். இவங்க வச்ச கண்ணு இல்ல, இன்னொருத்தர் வர போறாரு, அவரு வச்ச கண்ணு தான். சுந்தரர் வச்ச கண்ணுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆமா, இவருக்கு அதுக்கு மேல போறாரு. இவருக்கு என்ன பண்ணாங்க? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் முதல் கண் வைக்கிறார். அவர் ஜாலியா தான் இருக்காரு. கண்கள் எண்ணிலாத வேண்டும் காளையை காண என்பார். பெண்களில் உயர நோற்றால் சடங்க விபேத என்பார். மண்களி கூற வந்த மனங்கண்டு வாழ்ந்தோம் என்பார். அவங்க மாதிரி பாருங்க, அவங்களாம் நல்லவங்க, நம்மள மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த கல்யாணத்தை பார்த்தோன்னே ஆகா இந்த கல்யாணத்தை கலந்து கொண்டதுனாலே நமக்கு வாழ்வு வந்ததேன்னு நினைச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களை கல்யாணம் அப்படி நம்மள பேர் சிந்திக்க வேணாம். ஏன்னா நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. பாருங்க, மண்களி உங்களுக்காக ஒரு பாட்டு கண்டுபிடிச்சு தரேன், கவலைங்க. ஆம்பளைகளை குறை சொல்ற ஒரு பாட்டு.
அடுத்தது ஆண்களை குறை சொல்ற ஒரு பாட்டு உங்களை கண்டுபிடிச்சு தரப்படும், கவலைப்படாது. அவங்க எழுந்து போற மாதிரி இல்ல, முடியுமா போட்டுருவோம். மண்களி கூற வந்த அந்த இடத்துல மண் என்பது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் எல்லாம் சந்தோஷப்படும்படியாக வந்த மனம். கண்டு வாழ்ந்தோம் என்பார் பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள். நமக்கு ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா ஆடுறது பாடுறது. கல்யாணமா அவங்களுக்கு தான், அவங்களுக்கு கல்யாணத்தில் போய் நம்ம ஆடுவோமா இல்லையா? ஆனால் இவங்க ஆடுறாங்க அந்த சந்தோஷத்தினால. வாழ்ந்தோம்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய பயனையே அனுபவிச்சு முடிச்சேன் இந்த பார்த்ததுனால அர்த்தம். அது கல்யாணத்துனா இப்போ நடந்து அவங்கள பார்த்து கல்யாணம் தானே, ஒரு பாட்டு தானே, கல்யாணத்துடைய பாட்டு தானே அது. அவங்களுக்கு கல்யாணம் நிற்க போது நான் தெரியும். ஆமா, கண்ணை மேயாம இருந்தாங்க. ஆண்டகை அருளின் நோக்கின் வெள்ளத்துள் அலைந்தோம் என்பார். சுந்தரமூர்த்தி சாமி அப்படியே பார்க்குறாரு, எல்லாரும் குதிரை போகும்போது இப்படி பார்க்குறாரு இல்லையா? அந்த அருள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் தலைக்குதான், அந்த வெள்ளத்தில் இவங்கெல்லாம் மிதக்கிறாங்க. ஆண்டகை அருளின் நோக்கின் வெள்ளத்துள் அலைந்தோம். அலைந்தோம்னா கடல் அலை மேலே ஒரு துரும்பு கடந்தால் எப்படி இது அலையும், அது மாதிரி இவர்கள் அவருடைய அருள் வெள்ளத்தில் அலையிறாங்க. சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருநோக்கத்துக்கு உட்பட்டிருக்காங்க இல்லையா? அதனால தாண்டிய பரியும் நம்பால் தகுதியின் நடந்தது என்பார். அது நமக்காக நம்ம குதிரை வந்து சாமி போயிட்டு இருக்கார், நடராஜா தேர்லேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கார், நம்ம சாமி பார்க்கலையே நினச்சிட்டு இருக்கோம். கடைசி நம்ம நிற்கிற இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் நின்று விட்டாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? நமக்கான தகுதி அங்கே இருக்குது சாமியை பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ குதிரை வேகமாக போகாமல் நம்ம கிட்ட வரும்போது மட்டும் பொறுமையாக நடந்தது, என்கிட்ட வரும்போது நின்றுடுச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். தாண்டிய பரியும் நம்பால் தகுதியின் நடந்தது இல்லையா? நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த தகுதி பார்க்குற தகுதி இல்லைன்னு அர்த்தம். குதிரை வேகமாக போயிட்டு அந்த இடத்துல, சில இடத்துல குதிரை பொறுமையாக நிற்கிது போகலை, அதனால அவங்க நல்லா சுந்தரமூர்த்தி சாமி பார்க்குறாங்க. விளக்க புரியுதுங்களா? நல்ல குதிரை கூட எப்படி நடக்குது? இவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நடக்குதான் குதிரை. பூண்டயங்கு இவனே, பூண்டயங்கு, அதில் பூண்டயங்குன்னு இருக்கும், பூண்டயங்குன்னு இருக்கு, அது பூண்டயங்குன்னு பிரிச்சிருக்காங்க. பூண்டயங்கு இவனே, இவனே இவனே யாரு? அவர் தான். அதான் ஏகாரம் திருநிலை, ஏகாரம் பிரிநிலை. அது பூண்டயங்கு இவனே காணும் புண்ணிய மூர்த்தி. இவர் தான் புண்ணிய மூர்த்திங்கிறாராம், எல்லாரும் பேசிக்கிறாங்க. புண்ணிய மூர்த்தி என்பார் ஈண்டிய மடவார் கூட்டம். பேசிக்கிறதுலாம் லேடிஸ் தான். இப்போ இது வந்து உலான்னு பேருங்க, இதுக்கு பேர். இப்போ காட்டப்பட்ட இந்த பகுதிக்கு பேர் உலான்னு பேர். அதாவது தகுதியில் சிறந்த தலைவன் தன்னுடைய வாகனத்தில் ஏறி வீதியிலே போகும் பொழுது 7 வகை பெண்டிரும் அவனை கண்டு மயக்கமடைவது, இதுதான் உலான்னு பேர். இப்படி நம்மகிட்ட இருக்க ஆதி உலா எது? கைலாய ஞான உலா. வெரி குட் இல்லையா? ஆதி உலா பாடினது யாரு? சேரமான் பெருமாள் நாயனர். அதில் சிவபெருமான் கைலாசத்தில் உலா போகும்போது 7 வகை பெண்டிரும் எப்படி பார்த்து மயங்குகிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி 7 வகை ஆன்மாவை காட்டுறாங்க. பக்குவம் குறைந்ததும் அதிகமானதும் அப்படியான ஆன்மாக்கள்லாம் எப்படி சாமியை நோக்கி உருகுறதுங்கிறத அதில் காமிப்பாங்க. இது ஞான சம்பந்தருக்கு உலா இருக்கு. ஆளுடைய அடிகள் திருவுலா அப்படின்னு சொல்லி அம்பியாண்டர் நம்பிகள் 11ஆம் திருமுறையில் பாடியிருக்காரு. அதுமாதிரி இந்த இடத்துல ஒரு பாடலில் உலா பாடுறார். விளக்கம் புரியுதுங்களா? அதனால பெண்கள் எல்லாம் இந்த இடத்துல ஏன் மடவார் கூட்டம் சொல்லப்படுகிறதுனா, இப்போ இந்த பெண்கள் எல்லாம் அப்படி தான். ஏன்னா இது வந்து பொதுவாக உலாவில் பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா குலமகளிருடைய நோக்கம் அப்படி இருக்காது. அங்கே இருக்கவங்க ஆடல் மகளிர் தான் அப்படி பார்ப்பாங்க, கணிகையர் தான் அந்த மாதிரி பார்ப்பாங்க. வேற்று ஆடவனை ரொம்ப ஆசையோடு பார்க்கறது அவங்களுக்கு தான் இருக்கும். அதனால் எல்லா பெண்களும் அப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா அங்கே அது அவங்களுடைய பத்தினி தன்மை கெட்டு போயிடும் இல்லையா? அதனால் அது குலமகளாராக நம்ம சொல்லக்கூடாது. அதை இருக்கக்கூடிய கணிகையர்கள் அப்படி பார்க்கறது வழக்கம். அதனால் அவங்கள தான் நம்ம அந்த உலாவில் வரக்கூடிய பெண்களாக நம்ம சித்தரிக்கணும். பூந்தயங்கு இவனே காணும் புண்ணிய மூர்த்தி என்பார் இண்டிய மடவார் கூட்டம் இன்னனை இசைப்பச் சென்றார். இப்படியாக இந்த பெண்களெல்லாம் சொல்லும் பொழுது அவர் போனார். வருமண கோலத்து எங்கள் வள்ளலார் செல்லும் வாச திருமண பந்தர் முன்பு சென்று வெண் சங்கமெங்கும் பெருமழை குளத்தினார்ப்ப பரிமிசை இழிந்து பேணும்
ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன். சேகரார் சாமி சொல்றார். இப்போ திருமணத்துக்கு போயிட்டார் சாமி, அங்கே நடந்ததை நான் அப்போ சொல்ல போகிறேன். அது சொன்னதுனாலேயே என்னுடைய வாழ்க்கை உயர்வை அடையும் அப்படிங்கிறார். இந்த இதுக்கு பிறகு வரக்கூடிய பகுதியை நான் சொல்ல போகிறேன், திருமணத்தில் எப்படி நடந்ததுன்னு. அது சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமா, உய்வை அடையும் என்று சொல்கிறார். ஆமா, நிச்சயமா. வருமண கோலத்து எங்கள் வள்ளலார் செல்லும் வாச திருமண பந்தர் முன்பு சென்று. இப்ப ஞானசம்பந்தன் இந்த மந்தலுக்கு போனப்ப என்ன நடந்து சொல்லுங்க பார்ப்போம். அங்க ஒரு சடங்கு செஞ்சாங்க. 7 முறை பார்த்தா பந்தலுக்கே போயிருக்காரு. அங்கு மாப்பிள்ள சுத்தினாருன்னா கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணல. மாப்பிள்ள வந்து குதிரையில இருந்து இறங்கி அப்புறம் என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் அது அங்க செஞ்சாங்களா? அங்க செஞ்சாங்க, அவருக்கு செஞ்சாங்க, சமுதிரத்துக்கு வேலையா செஞ்சாங்களா? இங்க செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? வீட்டுக்குள்ள வர்றது மாதிரி அதானே கேட்குறேன், சொல்ல மாட்டேங்க. அப்புறம் அவர் நிற்கும் போது தண்ணி கீழே சுற்றி ஊற்றுனாங்கன்னு பார்த்தோமா? நீராஞ்சனன்னு சொன்னா ஐயா அப்பதான் ஏற்றிருக்காரு நினைக்கிறான். திருமண பந்தர் முன்பு சென்று வெண் சங்கம் எங்கும் சங்கு ஊதுறாங்க எல்லாரும். பெருமழை குளத்தின் ஆர்ப்ப. எப்படி சங்கு சத்தம் எப்படி கேட்குதான்? மேகம் முழங்குறது போல கேட்குது. பெருமழை குளம். மழை குளம்னா மேகம், கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய மேகம். மழைனா மேகம்னு அர்த்தம். குளத்தின் ஆர்ப்ப பரிமிசை எழுந்து பேணும். குதிரையிலிருந்து இறங்கி ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்தது இழிந்து செய்து கொண்டதாகிய திருமணம். பேணும் திருமணம், பேணும் ஒரு மனம், திறத்தினாங்க அதுனா ஒரு மனம். அங்கே கல்யாணம் நடந்ததா? அப்புறம் ஏன் மனம்னு சொல்றாரு அவர்? அதை கேட்க ஞான சிவபெருமான் வந்து அங்கே கல்யாணம் பண்ணிக்க போறாரு அவரை. ஜீவாத்மா பரமாத்மா பழைய நிலை அடைய போகிறது. அது திருமணம் தானே. அதனால ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன். ஆளுமறை சூழ்கையிலையின் கண் அருள் செய்த சாலு மொழியால் வழிதடுத்து அடிமை கொள்வான். மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். இந்த கல்யாணத்துக்கு ஒருத்த வரா இருப்போம். அவர் யாரால தேட முடியாது? திருமாலாலும் பிரம்மனாலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. சாமி இப்ப எங்க வந்து நிக்கிறாரு? அந்த கல்யாணத்துக்கு வரதான் நிக்கிறார். எதற்காக? முன்பு ஒரு தடவை அவர் சொன்ன வாக்கினை காப்பாற்றுவதற்காக. ஆளுமறை சூழ்கையிலை. ஆளுமறை அப்படின்னா மறைகளாலே சப்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடியதாகிய கைலைன்னு அர்த்தம். ஆளுன்னா அசைவை செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். ஆளுதல்னா அசைவு அப்படின்னு அர்த்தம், இசை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அசைவுன்னா ஓசை எழும்புவதனால ஏற்படக்கூடிய அதிர்வு இல்ல. ஆள் மரம் கிடையாது. ஆளுமறை சூழ்கையிலை. சூழ்கையிலையின் கண். கையிலையின் கண்ணான்னு அர்த்தம். கையிலையின் இடத்தில் முன்னாடி எத்தனை வேற்றுமை இருப்பது? பெயர் ஐ ஆல் கு இன் அது 5ஆம் வேற்றுமை உருவு. பெயர் ஐ ஆல் கு இன் அது கண் 7ஆம் வேற்றுமை உருவு. கண்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. பெயர் அப்படிங்கிற ஒருத்தவங்களை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக சொல்லப்படுவது வேற்றுமை தொகையின் பேர். பெயருங்கிறது ஃபர்ஸ்ட் வர வேற்றுமை. இவர் சரவண, அவர் சுகுமார் பாபு வேற்றுமைக்கு. பெயர் ஐனா அவனை அழை. அவன் அவன் அதில் ஐ சேர்ந்ததுன்னா அவனை. அப்போ அவர் இல்லை, அவனை இவனை. அதான் ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை ஒரு உருவு. பெயர் ஐ. இது யாரால செய்யப்பட்டது? அவனால அவனால அவனால் அப்படி சொல்றோம் இல்லையா? அதுதான் இவனால். அப்படி ஆள் வந்ததுன்னா வேற்றுமை வேறுமைப்படுத்தி காரணம். அதுக்காக பெயர் ஐயால் கு. இது யாருக்கு இருக்கு? அவருக்கு இருக்கு. அந்த கு வருது பாருங்க, அதில் வேறுபடுத்தி காட்டப்படுறாரா? ஐயால் கு இன். இது யாருடையது? அவன் அவனின்
அவனின் ஃபோன், அவனின் புத்தகம், அந்த இன். பெயர் ஐயால் கூ இன் அது, அவனது செய்கை, இவனது செய்கை. ஐயால் கூ இன் அது கண், கண்ணா இடப்பெயர். இது யாருடைய இடம்? அவன் கண் விடல், அதனை அவன் கண் விடல் இருக்கு இல்லையா? ஏதாவது மிகுதியால் மிக்க, அதில்லை 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 அதில்லை. எதனை இதனால் இவன் முடிக்கும் என்று அதனை அவன் கண் விடல். அந்த விடல் அவன் கண் விடல்னா அவன் இடத்தை விட்டுன்னு அர்த்தம். அந்த இடத்துல 7ஆம் வேற்றுமை வரும், அந்த கண்ணுங்கிறது அதான் அந்த இடத்துல வருது. கையில இன் கண். அந்த பாட்டு அருள் செய்த சாலும் மொழியால். சாலுதல்னா பொருந்துதல் அர்த்தம். சாலு மொழினா பொருந்திய மொழி. ஏற்கனவே சொன்னதாகிய பொருந்திய மொழி. என்ன கேட்டாரு? மையல் மானுடமாய் மயங்கும் இடத்தில் ஐயனே தடுத்த ஆண்டருள் செய்கன்னு கேட்டார். கேட்டாரா? கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சீவடி நீங்கும் சிறுமையேன். சொல்லிக்கிறார் 28வது பாட்டு சொல்ல. மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய்யன இல்லையா? மையல் மானுடமாய் மயங்கும் பொழுது ஐயனே தடுத்து ஆண்டருள் செய். அங்கனாலன் அதற்கு அருள் செய்த பின் நங்கைமாருடன் நம்பி மற்று அத்திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று அங்கு அவன் செயல் எல்லாம் அறைந்தனன் இல்லையா? அந்த நாளரும் அங்கது கேட்டவர் பந்தமானுட பார்படு தென்திசை இந்த வாந்திசை எட்டினும் மேம்பட வந்த புண்ணியம் யாது என மாதவன். அது ஏன் தென்திசை கருப்புறீங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் புராணம் போகுது. அது இருக்கட்டும், அங்கே போட்டோம். இங்கே என்ன கேட்டாரு? ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் அப்படின்னார். அது ஓகே, நான் செய்கிறேன்னு சொன்னார்லே சாமி, அதை இங்கே குறிப்பிடுறார். சாலு மொழியால் வழி தடுத்து அடிமை கொள்வான் மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலும் அயனும் அறியார் ஒருவர் வந்தார். அடிமை கொள்வதற்காக வந்தார். எப்படி இருந்தார் பார்க்கறதுக்கு சாமி? அப்படி நேரம் வந்து என்ன தெரிஞ்சிடாரு சாமின்னு? அதெல்லாம் யாருக்கும் தெரியாத மாதிரி தன்னுடைய கோலங்களை மறைத்துக் கொள்ளுகிறார். மானுட வடிவம் தாங்கிறார். முதல்ல அவருக்கு அடையாளம் என்ன? நெத்திக்கன். எல்லா தெய்வங்கள்லாம் வேறுபட்டு அவர் காட்டுறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற நெத்திக்கன் தான். கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் எனச் சூழ் புண்ணியனுதல் புனித நீர் பொழிவு எய்த. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை மறைக்கிறதுக்காக மேல ஒரு பட்டை போட்டுக்கிட்டார். அதாவது ஒரு படம் கட்டிக்கிட்டாராம். வெள்ளியில ஒரு பட்டம் கட்டிக்கிட்டது மாதிரி திருநீர் பூசியிருக்காருங்கிறார். திருநீர் தான் பூசியிருக்கார். ஆனால் எப்படி இருக்காது பார்த்தா? வெள்ளி கலர்ல வெள்ளையா இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய கண்ணு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வெளியில ஒரு முகப்படம் போட்டுக்கிட்டது மாதிரி இருக்க திருநீர் பூசியிருக்காருங்கிறார். பார்க்கறது உள்ள கண்ணு தெரியக்கூடாதான், அதனால மேல திருநீர் பூசியிருக்காரு. கண் இடை கரந்த, கரந்தன்னா மறைத்த, கதிர் வெண்படம் எனச் சூழ். படம்னா துணின்னு அர்த்தம். நெத்தில ஒரு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டது மாதிரி அவர் எப்படி இருக்காரு? திருநீர் பூசியிருக்காரு. புண்ணிய நுதல் நெற்றியில, புண்ணியமாகி நெற்றியில புனித நீர் பொழிவு எய்த தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வது என மீதே வெண்ணரை முடித்தது விழிந்திடை சழங்க. அதாவது ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிறை தான் வச்சிருப்பார் அவர். இப்போ முடி நல்லா, பிறை நல்லா வளர்ந்த கதிர் என்னாகும்? சாய்ந்து கிடக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிலா கதிர்கள் வெளிச்சமாக வளர்ந்து வயசானதுனால அப்படியே சாய்ந்து கிடக்கும். அது மாதிரி முடி இருக்குங்கிறார். வெள்ளை வெள்ளையா இருக்கு முடி, அப்படி குடிமி கட்டி தொங்க விட்டுருக்காருங்கிறார். புரியுதா சொல்றது? தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வது என மீதே வெண்ணரை முடித்து, மேல முடிச்சு போட்டிருக்காரு வெண்ணறைய. அது எங்க கிடக்குது? விழுந்திடை சழங்க. இப்படி குடிமி இப்படி தொங்குது, முன்னாடி பின்பக்கத்தில் தொங்கிட்டு இருக்கு. அவர் தலையாசி பேசுறேன்னா அங்கே இங்கேயும் ஆடும் அந்த குடிமி. அதான் சழங்கிறார். காதில் அணி கண்டிகை வடிந்த குழைதாழ. காதில் என்ன போட்டிருக்காரு? ருத்ராட்சத்தை குழையா போட்டிருக்காரு. காதில் அணி கண்டிகை, கண்டிகைனா ருத்ராட்சம், கண்டிகைனா. வடிந்த குழைதாழ, வடிந்தன கீழே இறங்கி தொங்குது. காது நீட்டா வளர்த்துருக்குறாங்க, அதனால கீழே வரைக்கும் தொங்குது காது.
சோதிமணி மார்பின் அசை நூலினோடு, சோதிமணி மார்பு நல்ல மார்பில் என்ன போட்டிருக்கார்? மார்பின் அசை நூல், 3 பூணூல் போட்டிருக்கார். தோளின் மீது புனைந்த உத்தரிய வெந்துகில் நுடங்க, தோளில் என்ன போட்டிருக்காரு? அங்கவஸ்திரம் போட்டிருக்காரு. அதான் அந்த உத்தரியம், உத்தரிய பட்டு உடையன்னு அதான் மீது புனை உத்தரிய வெந்துகில் முடங்க ஆதபம் மறைக்குடை அணிகரம் விளக்க, கையில் ஒரு குடை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த குடையா என்ன ஆயிருக்கு? இப்போ வேதம் தான் குடையா இருக்கு. ஆதபம் மறைக்குடை, ஆதவன் இல்லை, ஆதபம், அது சூரியன் சொல்லியிருக்கனா? சூரியன் சொல்லியிருக்க மாட்டேன். ஆதபம் மறைக்குடை, அது தவத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தவநெறியை சார்ந்ததாகிய வேதம். தபம், அது தபம், தபஸ். அதான் ஆதபம் மறைக்குடை அணிக்கரம் விளக்க. ஸோ கொடை இவர் சேஃப்டிக்கு பிடிச்சிட்டு வரல, அந்த கைக்கு ஒரு அழகுக்காக வந்து கொடை வந்து உட்காந்துருக்காமா. அணிகரம் விளக்க கொடை பிடிச்சிருக்கார், வயசானவர் இல்லையா, அதனால. பண்டி சரி கோவணம் உடை பழமை கூற, பண்டினா வயிறு, கோவணம் எங்கேருந்து கட்டியிருக்காரு? இங்கே கட்டியிருக்கானா, வயிற்றுலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா லோஹிப்னு ஒன்று போடுறாங்க எல்லாரும். இப்போ இல்லை கீழே தொடை வரைக்கும் தெரியுது. இப்போ உள்ள ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுறாங்க, இது வரைக்கும் சொல்லுது. இடுப்பில் கட்டணும் இல்லையா, அங்கேருந்து வரும். வேட்டி கட்டினாலும் தொப்புல கீழே போகக்கூடாது, தொப்புல வச்சு தான் கட்டணும். அதான் உதர பந்தானம்னு பேர். உதரத்தை பந்தம் பண்ணணும், அப்போ தான் வயிறு பெருகாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே காற்று போகுது, சாப்பாடு போகுது. அதை நம்ம டைட் பண்ணி வச்சோம்னா நமக்கு சாப்பாடும் குறையும், எடுக்கிறது குறையும். சாப்பிடும்போது அவுத்து வச்சுட்டு கூட சாப்பிடுவீங்களா? சாப்பாடு குறைய கூடாது. சாவராஜ பேரி வா வா வா. பண்டி சரி கோவணம், கோவணத்தை எங்கேருந்து கட்டிருக்காரு? வயிற்றுலேருந்து கட்டி கீழே இறங்குது கோவணம். அந்த கோவணத்தை பார்த்தா ரொம்ப காலம் வயசானவர் போல இருக்கான் பார்த்தாக்க. மேக்கப் தகுந்த போட்டார் வரலையே எப்போதும் வந்தாலும். உடை பழமை கூற, பார்த்தோன்னே இது ரொம்ப காலமாக இருக்காரு, வயசானதுக்கு ஓல்டு பீஸ் இது அப்படின்னு நினச்சிப்பாங்களா எல்லாரும். அது கூறனா அதுதான், அந்த மீனிங் தான் பழமை கூற. கொண்டதோர் சழங்கள் உடையார்ந்து அழகு கொள்ள, சழங்கள்னா பழசு, ரொம்ப பழசு, கசங்கிய உடை. கொண்டதோர் சழங்கள் உடையார்ந்து அழகு கொள்ள வெண்துகிலுடன் குசை முடிந்து விடு வேணு தண்டு ஒரு கை கொண்டு கழல் தள்ளு நடை கொள்ள. அப்படியே ஆடிக்கிட்டே வர்றார். வயசானவங்கன்னு அப்போ தான் நம்புவாங்களாம். அதனால கையில் வந்து ஒரு வேணு தண்டு வச்சிருக்கார். தண்டு, மூங்கில் குச்சி. அந்த துண்டில் என்ன கட்டியிருக்கு? குசை, கொஞ்சம் தர்ப்பையை கட்டி தொங்க விட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு சடங்கு செய்கிற தேவைப்பட்டதுன்னா அதுக்காக வச்சிருக்காரு. குசைன்னா தர்ப்பை. அவரை வெண்துகில், அடுத்த வேலைக்கு அவர் குளிச்சுட்டு கட்டிக்கிறது ட்ரெஸ் வேணும் இல்லையா, அதெல்லாம் கட்டி விட்டுருக்காரு. அதெல்லாம் இருக்குது, அதோட வந்துட்டுருக்காரு இந்த தாத்தா. வெண்துகில் உடன் காய வச்சுன்னு வர துணியை. ஆமாம். வெண்துகில் உடன் குசை முடிந்து விடுவேனு தண்டு ஒரு கை கொண்டு கழல் தள்ளு நடை கொள்ள. தள்ளு நடைனா பிடிச்சி தள்ளி விட்டா விழுந்துறாரு போடுங்க. அப்படி அப்படி ஆடி ஆடி வந்து தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து இன்னொரு பாட்டு தெரியுமா? ஐப்பசாமி பாட்டு. அதுவே தள்ளாடி தள்ளாடி வர. மொய்த்து வளர் பேரழகு, பார்த்தா எப்படி இருக்கான்? வயசான ஓல்டு பீசன் வந்துட்டு இருக்கு, சீச்சி ஓரமாக போகணும் சொல்கிற மாதிரி இல்லை, நின்று சத்தை பார்க்கலாம் போல இருக்கு. இப்படி தவக்கோலம் தெரியுது அதில். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பு எனும் அதன் படிவமேயோ மைத்தனரி வைதிகம் விளைத்த முதலேயோ இத்தகைய வேடமுன ஐய முறையெய்தி. எல்லாரும் பார்க்குறவங்களாம் அந்த தாத்தாவை பார்த்துன்னு நினச்சிக்கிறாங்க, என்ன இப்படி ஒரு முதுமை, இப்படி ஒரு தள்ளாட்டம், இப்படி ஒரு முதுமை, எனக்கு 150 வயசு இருக்கும் போல் இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல கறந்தா என்ன பேசாம அது எங்கே போயிட்டு இருக்குப்போ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அதை பார்த்து. ஏன்னா அவ்வளோ வயசாக இருக்குது. அப்படி நிறைய திரையெல்லாம் திறங்கி போய் தோல்லாம் சுருக்கம் அடைஞ்சு கோவணெல்லாம் பழசாக இருக்குது, துணியெல்லாம் பழசாக இருக்குது. ஆனால் காலைல குளிச்சிருக்கு, அது மட்டும் பார்த்தா தெரியும் இல்லையா? காலைல குளிச்சுட்டு காலைல துண்டை கட்டி காய விட்டுட்டே வந்துட்டு இருக்கேங்க இல்லையா? தர்ப்பே வேற தொங்க விட்டுருக்கு மேலே, சடங்குலாம் போகும் போல் இருக்கு, வைத்தியத்துக்கு போகும் போல் இருக்கு. இந்த வயசுலையும் கிளம்பிட்டு இருக்க சம்பாதிக்க அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. சில பேருக்கு பார்த்தா அழகாக தோணுது,
மொய்த்த வளரு பேரழகு மூத்த வடிவேயோ. இந்த அழகு ஒரு வயதானதுனால வந்ததா? மூத்த வடிவேயோ. அத்தகைய மூப்பு எனும் அதன் படிவமேயோ. மூப்பு அப்படிங்கிறது ஒரு பருவம் நம்ம சொல்றோம். அந்த பருவத்துக்கு ஒரு வடிவம் இருந்தால் இப்படிதான் இருப்பார் போல் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அவ்வளோ மூப்பா தெரியுது வர பார்த்தா. ரொம்ப குடுகுடு இல்லையா? ரொம்ப குடுகுடு கழனம் வந்துட்டு இருக்காரு சாமி. அத்தகைய மூப்பு எனும் அதன் படிவமேயோ. படிவம்னா வடிவம். மெய்த்தனரி வைதிகம் விளைந்த முதலேயோ. வேதம் இங்கிருந்து தான் முளைச்சிருக்கும் போல் இருக்கு. அப்படி பார்த்தா வேதம் வாயில முணுமுடுத்துக்கிட்டே வராரு. நம்ம சொல்லிட்டு வர சாகை ஆயிரம் உடையார் சாகம் பொதுவது உடையாரெல்லாம் பேசிட்டு சாமி பாடுறாரு இல்லையா? வேதம் சொல்லிக்கிட்டே வர்றார் அந்த தாத்தா. பார்க்கும்பொழுது வேதத்தை இவர் கற்றுக்கிட்டதும் பேருக்கு இவர்கிட்ட இருந்தால் வேதமே உண்டானது போல எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்களா எல்லாரும். அதான் மெய்த்த நெறி வைதிகம் விளைத்த முதலேயோ. முதல்னா நாத்து நடுவு மூன்று வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பேர் முதல்னு பேர். முதல் அந்த ஒரு நாத்தையும் ஊனி தரையில் வச்சுக்காம பாருங்க, அதுதான் முதல்னு பேர். அந்த முதல்ல இருந்தால் நெல் விளைஞ்சி வரும். இப்போ வேதம் விளைந்த முதல் அதுதான் போட்டிருக்கு. அந்த தாத்தாவை பார்த்தா அப்படி தெரியுது. அப்படி ஒரு வைதிக சார்போட இருக்காரம் பார்த்தா ஆள். இத்தகைய வேடம் என்ன இப்படி ஒரு ஆள் வரார், இப்படி ஒரு கோலம் ஏன ஐயா முறை எய்தி எல்லாரும் அச்சத்தோடு பார்க்குறாங்க அவரை. வந்து திரு மாமரை மனத்தொழில் தொடங்கும் பந்தரிடை நம்பி எதிர் பண்ணு சபை முன்னின்று இந்த மொழி கேள்மின் அப்படி சத்தம் போடுறாங்க. எந்த ரெண்டு எல்லாத்தையும் எல்லாரும் இங்கே இருங்க சொல்றாங்க இல்லையா? கூட்டத்தில் உள்ளவங்க அப்படிதான் சொல்லணும். அட்டென்ஷன் ப்ளீஸ். அட்டென்ஷன் ப்ளீஸ். அதான் எல்லாரும் இங்கே காதில் வாங்குங்க அப்படின்னு வாசல்ன்ட்டு சொல்றாரு. இந்த மொழி கேள்மின் எதிர் யாவர்களும் ஸ்டாப் இட். எல்லாம் கேளுங்க. ஏன்னா பானை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எல்லாம் எல்லாம் இல்லை வாசிக்கிறதுலாம் அப்புறம் பார்த்தா நெல்லுங்க. எல்லாரும் நான் சொல்றதை கேட்கணும். எல்லாரும் வேதம் வரதெல்லாம் நிறுத்துங்கப்பா. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நிறுத்துங்க, எல்லாம் சால்வ் பண்ணிக்கணும் சொல்லிட்டு இந்த மொழி கேள்மின் எதிர் யாவர்களும் என்றான். யார்பா? முந்தையாய் மறையாயிரம் ஒழிந்த திருவாயான். வந்து நிற்கிறது யாரு? முன்னுடைய வேதங்களை எல்லாம் சொன்னார் இல்லையா? 1000 வேதங்களையும் சொன்ன வாயை உடையவராகிய சுவாமி இப்ப எல்லாரும் நில்லுங்க, வேதம் ஓதுறத நிறுத்துங்கிறாரு. வந்து நின்று எல்லாரும் கேளு கேட்கிறார். முந்தை வரையாயிரம் ஒழிந்த திருவாயான் என்று உரை செய் அந்தனனை எண்ணில் மறையோரும் மன்றல் வினை மங்கள மடங்கள் அணையானும் நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றே. நல்ல வயசான தாத்தா வந்திருக்கார், வாழ்ந்தவர், நம்மளை நல்லா வாழ்த்த போறார். இவரை வச்சுதான் தாலி எடுத்து கொடுக்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. இப்ப மாப்பிள்ள ஏச்சு ஓ எங்க மாமியை காணும், மாமா மாமி எங்க காணும் அப்படின்ட்டு வர. மாமி வரலையா இங்க? கல்யாணம் பண்றவங்க அங்கே வேத அந்தனர்கள் எல்லாரும் அடியாறு வேற வந்திருக்காரு. அடியாறு கோலம், வைதிக கோலம் எல்லாமும் இருக்கிறதுனால எல்லாரும் பார்த்து கும்பிடுறாங்க. இவ்வளோ வயசானவர் வந்திருக்கேன், ஒரு ஆசீர்வாதம் கல்யாணத்துக்கு வேணும், அதனால நான் எல்லாம் கும்பிட்டுக்கப்பா. இந்த மாப்பிள்ளை இறங்கி ஓடுறார். ஓடி பேசுறார். நன்று உமது நல்வரவு நங்கள் தவம், நீ வந்திருக்கிறது எங்களுடைய தவம் அப்படின்னாரு அவர். வந்து இது நம்ம அடியார் நம்ம வீட்டுக்கு வரும்போது சொல்ல வேண்டிய வாக்கியம். ஒரு திருவேடதாரி, ஒரு திருநூறு பூசினவங்க, ருத்ராட்சணம் கட்டினவங்க நம்ம வீட்டு மனைக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது அவங்க திருவடியில் விழுந்து நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லணும். நம்ம வீட்டு வாசலை எழுதி வச்சுக்கணும் அந்த வாக்கியத்தை இல்லையா? நன்று உமது நல்லவரவு நங்கள் தவம் பேச உட்கார சத்தாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வாக்கியத்தை அப்படி சும்மா சொல்லணும். அதனால வந்தது சுபா பெரிய புராணத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. சிவதீவனை அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நன்று உமது நல்ல நங்கள் தவம் அப்படி சொல்லிட்டு போய் அடுப்பக்காரை வேலை பார்க்கக்கூடாது. அது என்னவா இருக்கணும்? உள்ளுக்குள்ள உள்ளூர அந்த உணர்வு இருக்கணும். நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் அப்படின்னு சொல்றது இல்லையா? நல்வரவு, நீங்க வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த மகிழ்ச்சியை நம்ம உடல்லையும் முகத்திலையும் வார்த்தையிலையும் செயல்லையும் காட்டணும். அவங்க வந்தது நமக்கு மகிழ்ச்சி என்பது அதை நம்முடைய தவமாக கருத வேண்டும். தவம் இல்லைன்னா ஒரு திருவேடத்தை தாங்கியவங்க, ருத்ராட்சம் போட்டவங்க, சிவபக்தி உடையவங்க நம்ம மனைக்கு பிரவேசம் பண்ணவே மாட்டாங்க. பண்ண முடியாது, பண்ண வைக்காது. அப்படி பண்ணாலும் அவங்க மேலே பக்தி செலுத்த தெரியாது நமக்கு.
இல்லையா? அதனால் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வணங்கணும். சிவபெருமானே வந்திருக்கார் நினைத்து அவங்க திருவடியில் விழுந்து வணங்கணும். அவங்க எதெல்லாம் கேட்குறாங்களோ அதை நினைத்து கொடுக்க வேண்டும், செய்து கொடுக்க வேண்டும். அதனால் நன்று உமது நல்வரவு தங்கள் தவம் என்றே. இட்லிக்கு மிளகா பொடி வைக்கிறாரு. இட்லிக்கு மிளகா பொடி வைக்கிறாரு. என்ன வேணும் கேட்டுங்க. என் அடியார் வந்தாங்களே. அவர் சேர்ந்தனாருங்க. அவரு இருக்கிறத வச்சு சிறப்பு வந்து இட்லிக்கு மிளகா பொடி, அதுவும் போகும்போது இங்கே ஆரியாஸ் வாங்கிடுறாரு பொடியை. டப்பால மிச்சம் இருக்குது, யாரா வந்தா காலி. நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றே நின்றது இவன் நீர்மொழிமின் நீர்மொழிவது என்றார். நான் தான் வந்திருக்கேன், நான் தான் இன்றைக்கு மாப்பிள்ளை, நான் தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு சாமி சொல்கிறார், கேட்குறாரு. அப்புறம் பிஞ்சகனும், பிஞ்சகன்னா தலைமாலை அணிந்திருக்கூடிய சிவபெருமான், நாவலர் பெருந்தகையை நோக்கி இப்படி பார்க்குறார். உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா அப்படின்னு நினைச்சு பாருங்க இல்லையா? கல்யாணம் அன்னைக்கு உனக்கு நாவலர் பெருமாளை நோக்கி என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான் உன்னுடையதோர் பெருவழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி என்றான். உனக்கும் எனக்கும் நம்ம ஒத்துக்கிட்டபடி ஒரு வழக்கு இருக்குப்பா, அதை நம்ம தீர்த்தாதான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னுடைய வேள்வியினை நீ முயல்தி, நீ செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் பேசி விட்டுறா, அதுக்கு பிறகு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டதுனால, உடன்படிக்கை என்பது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாதான். ஒருத்தன் ஒத்துக்கலாம் உடன்படிக்கையா இல்லை, உடன்பட்டதுனால தான் உடன்படிக்கைன்னு அதுக்கு பேர். நின்ற இசைவால் யான் முன்னுடையதோர் பெருவழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி என்றான். நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான், நிகரில்லாதவராகிய சுந்தரமூர்த்தி சாமி சொல்றார், உற்றதோர் வழக்கு என்னிடை நீ உடையது உண்டேல் மற்றது முடித்து அளது யான் வதுவை செய்யேன். ஏதாவது ஒரு பண்ண தப்பு, எத்தனை நேரம் உட்காருங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னா சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா? நாமளாக தான் சொல்லியிருப்போம், நமக்கு தான் அனுபவம் இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் நம்ம கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தர் நிறுத்தி கேட்டாரா தான் சொல்லுவான்ப்பா, எத்தனை நேரம் இருக்க முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா ஏற்கனவே அப்படி சம்பவம் அனுபவம் இருக்கு இல்லையா? ஆனால் வந்து நிற்கிறது அடியார் இல்லையா? அதனால் அவர் கேட்டது உடனே செய்து கொடுக்க வேண்டும். அதெல்லாம் பிரச்சனை வேறு இருக்கலாம் இல்லையா? வேறு ஏதாச்சும் வேறு பிரச்சனை இருக்கா, வேறு எதாவது இருக்கா பார்க்கணும், ஏதாச்சும் கேட்குறாரா, இந்த பொண்ணுக்கு வேறு உரிமை இருக்கா, எதை வேணாலும் இருக்கலாம். வழக்குன்னா வழக்குன்னு வந்துருச்சு இல்லையா? புற்றதோர் வழக்கு என்னிடை நீ உடையது உண்டேல் மற்றது முடித்து அளது, அதை சொல்லி தீர்த்து முடிக்காம யான் வதுவை செய்யேன். வதுவைனா திருமணம். யாவரையும் வேர் முற்ற இது சொல்லுக, என்ன வழக்குன்னு சொல்லு, என்ன எல்லை முடிவு இல்லா பாட்டு தொடருது. எல்லை முடிவு இல்லா நான் சாமி சொல்றார், குலகம்னு பேர் அந்த அன்னைக்கு இந்த பாட்டுன்னு முடியல சொல்றார். ஆவது இது கேள்மின் மறையோர், இவர் கேட்டது யாரு வழக்கு எதுன்னு, ஆனா சுந்தரர்கிட்ட வழக்கு சொல்லல. ஏன்னா அவரு தான் வழக்குல முக்கியமான பெர்சன். அது வழக்கு அவர் தீர்க்க முடியாது. அவரு என்னதுன்னு வாதி பிரதிவாதி குற்றவாளின்னு இங்க வர, இது கிரிமினல் வழக்கு இல்லையே. இது வந்து எப்படி சொல்லுவீங்க, அதை சிவில் சொத்துரிமை. அதான் சிவில்னா சொத்துரிமை, சிவில்ல தானே வரும், சிவில் கேஸ் மக்களுடைய வழக்கு. கிரிமினல்னா குற்றம் செஞ்சுட்டு அதனால தண்டனை சார்ந்த விஷயங்கள், ஒரு குற்றம் ஒன்று இல்லையா? சொத்துரிமை தீர்த்து வரக்கூடிய சிவில் கேஸ் இது. அதனால கிரைம் கேஸ்லாம் ஒன்றும் இல்லை இங்கே. கிரைம் கேஸ் வந்து நிறைய நடத்திருக்காரு இவர் வந்து நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் கிரைம் கேஸ் தான் இல்லையா? அவர் திருட்டு கேஸ் நடத்துறாரு அங்கே வந்து. சேர்ப்பாக இது கிடையாது, அதுக்கு வழக்கு போலியா நீலகண்ட அது இவர் மேலதான் கேஸ் போடணும் இல்ல. கேஸ் நம்ம கோர்ட் சீன் வரக்கூடிய
இல்ல நம்ம சாமி வந்து கோர்ட்டு கேஸ் போற இடம் அந்த இடம், இவரோட இடத்துக்கு கோர்ட்டு கேஸ் போறாரு. இதுல அதே மாதிரி இவரு அமர்நீதி நாயனார் வந்து கிரிமினல் கேஸ் தான். இவரு குயவனாருக்கு அதான் சொல்லியாச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் கிரிமினல் கேஸ். ஏன்னா அவர் திருட்டு கூட்டம் தானே சாட்டுறாரு, அதை விசாரிக்கிறதுக்கு இது சிவில் கேஸ். இது ஏன்னா சொத்துரிமை சார்ந்தது. இவர் அடிமையா இல்லையாங்கிற தீர்மானம் செய்யறதுக்காக உள்ள வழக்கு. என்னாச்சு இப்போ வகுப்பு நிறைவு பண்ணிட போனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நானே தான் விழுத்திட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கேங்கிறது தான் நிறுத்திட்டு இருக்கேன். சொத்துரிமை எடுத்து கிரிமினல் கேஸ் ஆகிடுது. அவர் எழுத்தாளர், அது ஒரு ரைட்டர் கேட்டா சில பேர் ஐயா அப்புறம் ஜெராக்ஸ் ஒரிஜினல் வச்சிருக்காரு. இல்லை எப்படி இருந்தாலும் ஆவணத்தை சாட்சி கலைப்பு. இல்ல அது வந்துங்க, இப்ப நான் எனக்கு வந்து இந்த நகல் நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட சொல்ல முடியாது. இவர் எதிராளி எதோ ஆவணமா காட்டுறாரோ அதை பிடிச்சி கிழிச்செறிஞ்சு போடுறாரு இவர், அது கிரிமினல் கேஸ் ஆயிடுது. ஸோ அது ஸ்டார்ட் ஆகும்போது ஆமா ஆமா எத்தனை கேஸ் போடலாம் ஒரு வேலை அப்ப சொல்லுங்க பாப்பா. சுந்தரமணி சாமியில் எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்ப இதுல? ஆவணத்தை அழித்தல், எதிர்த்தல் வேற, அதுக்கப்புறம் வயதானவரை அடித்தல், எல்லாமே சொல்றாரு அவரு. வயசானவருக்கு இவ்வளவு சப்போர்ட். ஆமா, வயசானவரை வந்து கொடுமொழி பேசினது இல்லையா, மானபங்கம் செய்தது எல்லாமே வரும் அவர் மேல. அப்போ சரி, அதனால பதிகெல்லாம் போகாது. இப்போ இன்னும் இருக்கு நிறைய. வகுப்பு நிறைய பண்ணிவிடுவோமா? அப்புறம் என்ன பண்றது? நீங்க எப்பயும் அந்த ஒரு இதுல நிறைய புள்ளியில வைப்பீங்க, அது மாதிரி ஒரு புள்ளியில அதான் புள்ளியதால தேடிக்கிட்டு இருக்கேன். தொங்கல்ல விட்டுருவீங்க. சரி, இன்னொரு பாட்டு பார்த்து நிறைய பண்ணிடுவோம். ஆவது இது அடுத்த நான் வகுப்பு தொடங்கணும்ல அவங்களுக்கு. அடுத்த வகுப்பு இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர். ஆவது இது கேள்மின் மறையோர், எல்லாரும் இது கேளுங்கப்பா, லெசனேர் எல்லாரும் அப்படிங்கிறார் சாமி. என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது. இவன் எனக்கு அடிமை. இந்த மாப்பிள்ளை நிற்கிறாப்லையே, அவர் நமக்கு தான் வேலையாளா இருக்காரு. அவர் அது அவர் தெரியாமல் வந்து என்ன சொல்லாமல் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்ல வர்றாரு அவர். இப்போ நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்றான். தேவரையும் ஆலயன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேறு அடிமையா உடைய எம்மான். அவர் அங்கே எடுத்து யாரெல்லாம் அவருக்கு அடிமை செய்ய தயாரா இருக்காங்க. அப்போ திருமாலும் பிரம்மாதேவனும் வந்து தானா வழியடிமைக்குள்ள நிற்கிறான். அதெல்லாம் விட்டு வந்து சுந்தரமூர்த்தி சாமியோட அடிமைத்தானே அவருக்கு வேணும்னு வந்து கேட்டு நிற்கக்கூடிய சாமி, இவன் என்னுடைய அடியான், இவர் தான் என்னுடைய அடியவன் என்று சாமி தன்னை தன்னுடைய அடியான பெருமையோடு அறிமுகப்படுத்துறார் உலகத்துக்கு இல்லையா. இது என்னோட வேலைக்காரன். இல்லை நல்லாவே புகழ்ந்து தான் சொல்றேன். இவர் இதுலேயே நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றோம். இவ்வளோ தான் ரைட் ஹேண்டுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவர் என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லி சாமி அதை வந்து அறிமுகப்படுத்துகிறார். தேவரையும் ஆலயன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேறடிமை யாவுடைய எம்மா என்றான் இறையோன். இப்படி சொன்னார் இல்லையா அந்த தாத்தா. சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் கேட்டேன்னா சொல்றாங்க, அது கேட்டவர் எம்மருங்கும் நின்றார் இருந்தார், நின்றுட்டு இருந்தவன் உட்கார்ந்து இருந்தவன் எல்லாம் இவன் என்ன நினைந்தான் கொள் எல்லாம் நடத்திட்டு பேசிட்டு இருக்காங்க பைத்தியார பையன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. வரும்போது பெரியவரே நாங்க இப்ப பெருசுட்டாங்க. என்ன பேச்சு இவன் சொன்னாலே இவன் என் அடிமை அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஒருத்தன் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துட்டான் குத்துறதுக்கு. ஒரு ஆளு கிட்டவே யாரா நீ சட்டையை பிடிச்சிட்டான், ஒருத்தன் தாத்தாவை தூக்கிட்டான் பிடிச்சி. அடுத்திருக்கு பாருங்க, இவன் என் நினைந்தான் கொள் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான் நன்றால் மறையோன் மொழி. நல்லா சொன்னாரு அவங்களை பார்த்து. உனக்கு வந்து பார்த்துக்க பாரு இன்னைக்கு பார்த்து நல்லா ராசி பலன் பார்த்துட்டு வரலையா நீங்க அப்படின்னு. நன்றால் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கினக்கான் சாமி சொல்ற. நல்லா சொன்னப்போ நானும் வேற வழக்கம் நினைச்சிட்டு சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாரு, ஏதோ வழக்கூட நான் கூட வாழ்ந்துட்டாப்பா.
அவர் சிரிச்சு நக்கான்னா சிரிக்கிறார், சிரிச்சுட்டு சிரிக்கிறார், தாங்க முடியாது சிரிக்கிறார். சொந்தக்காரங்களாம் வந்து கல்யாண நேரத்தில் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சி நாங்களாம் கும்பிட்டோம் வணங்கணும், நன்று வரவு போது நல்வரவுலாம் சொன்னோம். அதெல்லாம் வாபஸ் இப்போ அப்படி அதெல்லாம் உடனே தாத்தா கோவன்ட்டு பயங்கரமா முறைக்கிறாரு. முறைச்ச முறைப்புல எல்லாம் நட்டுங்க போறான். பாக்குற முறைப்ப பார்த்தோன்னே நக்கான் முகம் நோக்கி என்னடா சிரிப்பு உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு இந்த தாத்தா சுந்தரமூர்த்தி சாமியை பார்த்து. உடனே சிரிச்சு அடங்குறாரு. ஒரு சீரியஸான மேட்டரா தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சா போல அடங்குறாரு. நக்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி யாருக்கும் மிக்கான் மிசை உத்தரிய துகில் தாங்கி மேற்சென்று நல்லா உத்தரியத்தை நல்லா எடுத்து புரண்டுக்கு திருப்பி போட்டுக்கிறார், ரெடி பண்ணிக்கிறார் சாமி. நான் நினைச்சிட்டு என்னை பத்தி என்ன சாதாரண நினைச்சிட்டு வயசான தாத்தா ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா எல்லாரும்? இப்பெல்லாம் கிடையாது. அக்காலம் உன் தந்தை என் தந்தை ஆள் ஓலை ஈதால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்தது கேட. நான் வந்து சும்மா பேசிக்கிட்டு தம்பி, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட பாரு எவிடன்ஸ் இருக்கு, நீ எனக்கு அடிமைங்கிறது எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன் பாரு. இருந்தா நீ எழுதி தரல, உங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்கான், தாத்தனுக்கு தாத்தா எழுதி கொடுத்துருக்கான் பார். சும்மா பல்ல பல்ல காட்டிருக்காங்க பாரு. அப்படிதான் இப்ப அவரு சாமி அதெல்லாம் சொல்றாரு, பெருமான் சொல்றாரு. அக்காலம் உன் தந்தை தன் தந்தை ஆள்வோலை ஈதாளி காரியத்தை நீ இன்று சிரித்தது என் ஏட. என்னடா சிரிக்கிற அப்படிங்கிற. இந்த ஏடன்னா என்னடா, என்ன சிரிப்போம் நக்கல் அப்படிங்கிற. மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி. யாரு அந்த வள்ளல்? சுந்தரமூர்த்தி சாமி மாசிலா மரபில் வந்தார் சொல்றாரு. சேக்கரார் சாமிக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, பொய் சொல்றானோ நம்ம போட்டு வைப்போம் எதுக்கும். மாசிலா மரபில் வந்த வள்ளல் ஏன்னா நமக்கு தெரியலையே எப்போ எவிடன்ஸ் இப்போ இருக்கா மாதிரி ஒன்றும் தெரியல. அடிமை எழுதி கொடுத்த மாதிரி தெரியல. உள்ளபடியே தாத்தா எழுத எங்கே அடிமை எழுதி கொடுத்துருக்காரு. அந்த ஓலையை ஒரு தயார் பண்ண அவ்வளோதானே. மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேசமுடன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி. சிரிச்சிட்டு இருந்தா சும்மா நக்கல் பண்ணிட்டு இப்போ மரியாதையா சாமியே தெரியாமல் வயசான கொஞ்சம் பேக்கு போல் இருக்குது, கொஞ்சம் மாற்று தான் அனுப்பி வைப்போம் சொல்லி அனுப்பி வைப்போம்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அவரு? நேசமுடன் கிடந்த சிந்தை முன்னாடி நக்கல் பண்ண சிந்தனை நீங்கி நெகிழ்ச்சியால் கொஞ்சம் அவர் மேலே கருணை கொண்டு, வயசானது அதனால தெரியாமல் இதை பேசிட்டு இருக்கு, யாருக்கு அடிமை யார் அடிமை வச்சிருந்தோ நம்ம தெரில, இங்கே மாற்றி வந்து இங்கே புலம்பிட்டு நிற்கிதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கருணை கொண்டு அதன் மீது நெகிழ்ச்சியால் சிரிப்பு நோக்கி நீங்கி கேள்வி கேட்கிறார். என்ன சாமி இப்படி பேசுறீங்களே? உலகத்தில் நீங்கள் சொல்றது மாதிரி ஒரு வழக்கம் உண்டா? உலகத்தில் ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தணர்க்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன். பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன், உனக்கு ரூல் புக்கில் உள்ள விஷயமே தெரிய மாட்டேது. உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்கிறது வழக்கம் தான். ஆனால் ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையானான்னு எங்கேயாவது உலகத்தில் வழக்கம் உண்டா? பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா. பித்தனோ மறையோன் அப்படின்னு கேட்டார் சாமி. பித்தனோ மறையோன் என்றார் சாமி. உடனே என்ன பார்த்தா பித்தன்னு சொன்ன, சரி பரவாயில்ல சொல்லிட்டு. பித்தனும் ஆகுக பின்னும் பேயனும் ஆக. நீ பெத்தன்னு சொல்லிக்கோ பேயன்னு சொல்லிக்கோ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னால் யாது. நீ எதை வேணாலும் சொல்லிட்டு போ, எனக்கு கவலை கிடையாது, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்றவற்றால் நானே. நான் அதுக்காகலாம் வெக்கப்பட மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன். நீ என்னை திட்டுறதுனால நான் கவலைப்பட மாட்டேன் இல்லையா? அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலையாகில். நீ ஏன் அப்படி பேசிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அதனால நான் அறியாமையில் இருக்கிறதா நினைத்துக்கொண்டு என்னை பார்த்து நீ பித்தன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய். உள்ளபடியே அறியாமல் இருப்பது நீ தானே. அதனால நீ என்ன தெரியாம நீ பேசி கொண்டிருக்கிறாய். நீ என்றைக்கு என்ன தெரிந்தாயோ அன்னைக்கு உன்னுடைய மனம் எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தான் தெரியும். அதே அவர் தான் சொல்றாரு இல்லையா? அன்னைக்கு எவ்வளவு துங்க போடுறாரு சாமி. அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன்னு எனலாமோன்னு கேட்குறேன். உனக்கு போய் அடிமையா இருந்துக்கிட்டு நீ வந்து கேட்ட இடத்துல உனக்கு நான் அடிமை இல்லைன்னு சொன்னனே. உன்னை பார்த்து பந்தல்ல 10 பேர் பார்க்கும்போது உன்னை பார்த்து பைத்தியக்காரனான்னு கேட்டனே. நான் எவ்வளோ ஒரு கொடுமையானவன்னு வருத்தப்படுறாருல அன்னைக்கு சாமி. அது இன்னைக்கே சொல்றாரு அவர் அலர்ட்டாக இல்லையா? நமக்கு அப்படித்தாங்க வாழ்க்கையில நாம தவறு செய்யும் பொழுது எத்தனையோ இடங்கள்ல சாமி சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கூட மனசை எடுத்துக்கொள்வதே கிடையாது.
தவிர திரும்ப திரும்ப செய்து கொண்டு தான் இருப்போம். அது என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு தான் அதை நினச்சி ஃபெயில் பண்ணுவோம். அதுதான் ஆணவ பலத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் அவன் சொன்னான், அண்ணால் பரிசீவை அறிந்திலையே சூரபத்மன் சொல்கிறான், கோலமா மயில் மேல் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், அண்ணால் பரிசீவை அறிந்திலேன் அப்படின்னார். அது மாதிரி அவர் இவ்வளோ தப்பு செஞ்சுட்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப சாமி கொடுக்குற நேரத்துக்கு அவர் கருணை வள்ளல். அதனால் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன யோக்கியதை நம்மக்கிட்ட இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம யோக்கியதை என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் அவர் நம்மளால் சிரித்திட்டு இருப்பார், நம்ம அன்மா அவரை மாதிரி சிரித்திட்டு இருக்கோம். அதனால் எத்தனை தீங்கு சொன்னால் யாதுமற்று அவற்றால் நானேன், அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலையாயில், நின்று வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். இதுதான் சரியான வாக்கியம், நமக்கு இடம் கொடுத்த வாக்கியம். வித்தகம் பேசுறது, நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, எனக்கு சட்டம் தெரியும், உனக்கு சட்டம் தெரியும், நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், வித்தியார் படிச்சிருக்கேன், நான் சிவஞான போதம் படிச்சாச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா சித்தாந்தம் படிச்சுட்டேன், அதெல்லாம் கிடையாது. பணி செய்கிற புத்தி வந்தாதான் செய்வன்னு அர்த்தம். எவ்வளோ சாஸ்திரம் படித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தீட்சை வாங்கியிருந்தாலும், ஞான தீட்சை உடந்தாலும் சரி, சாமிக்காக தொண்டு செய்யணும். அந்த பணி செய்யக்கூடிய அதான் பணிந்து தாழ்வேணும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிவு. அதனால் பணிவு என்பது தான் இங்கே சைவ சமயத்தில் காட்டப்படுகிறது. பணிவு இருந்தால் தான் நான் ஜட்ஜுங்க, நான் எப்படிங்க எது எடுக்க முடியும், அது வேணால் அது கோர்ட்டில் வேணா இருந்துக்கலாம் ஜட்ஜா. சாமிக்கு முன்னாடி வந்துட்டோம்னாக்க எல்லாரும் ஜட்ஜாக இருந்தான்னா தவாலையாக இருந்தான்னா, அது குப்பை கூட்டுறவனாக இருந்தாலும், அது குப்பை பெருக்கிறவா இருந்தாலும், அவர் ஒரு நிர்வாண தீட்சை உடையராக இருந்தாரா அவர் தான் ஜட்ஜோட பெரியவர். சாமிக்கு ஜட்ஜு வேணால் வெளி உலகத்துக்கு பெரியவராக இருக்கலாம். அதனால் இங்கே பணி செய்கிறவருக்கு தான் முக்கியத்துவம். அதனால தான் இது அப்பர் சாமிக்கு சிந்தனை ஞான சம்பந்தர் இருக்கும்பொழுது அப்பர் சாமிக்கு வாசி இல்லாத காசு கொடுக்குறார் சாமி. உடனே திருஞான சம்பந்தத்தை கண்டுபிடிப்பாரு, என்ன அவருக்கு மட்டும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காரு, நமக்கு தரங்கட்டத்தை கொடுத்துருக்காரு, என்னவா இருக்கும் வச்சு பார்க்குறேன். ஓ, அந்த பெருமுனிவர் வாகீசர் திருத்தொண்டால் பெருங்காசு அப்படிங்கிறார். நம்ம வெறும் பாட்டு தான் பாடுறோம், அவர் பாட்டும் பாடிக்கிட்டு என்னவும் செய்கிறார், அவர் உழவாரத்தை கொண்டு உழவாரம் செய்கிறார், உடல் உழைப்பு செய்கிறார், அப்போ அவருக்கு கொஞ்சம் கூடுதல் பலன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் சாமியார். அதனால் பணி செய்தல் என்பது தான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். யாருக்கு? சிவபெருமானுக்கு இல்லை, சிவபெருமானுடைய அடியவருக்கு செய்யணும் அந்த பணி. அவர்கள் சாப்பிட்ட இலையை எடுக்கணும், அவர்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்கள கும்பிட்டு சாப்பிட முடியாது வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உணவிடுவதை விட வேறு ஒரு பெரிய புண்ணியம் சைவத்தில் சொல்லப்படலை. அதனால் மண்ணினிற் பிறந்தார் பெரும்பயன் மதி சூடும் மண்ணலார் அடியார்தமே அமுது செய்வித்தல், அதுதான் பெரும்பயன். அதுக்காக தான் நம்மெல்லாம் பிறவி எடுத்துருக்குறோங்கிற. நம்ம முக்திக்கு போகிற வழிக்கு முதல்ல நிற்கக்கூடிய சாதனம் அந்த அடியாருக்கு அமுது செய்கிறது தான். மனிதர் பிறந்தார் பெரும்பயன் மதி சூடும் மணலார் அடியார்தமே அமுது செய்வித்தல், கண்ணினா அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் அப்படின்னு காட்டப்படுது. அதனால் அந்த பணி செய்தலை இந்த இடத்துல சொல்லுகிறார். நீ எனக்கு அடிமை. அவர் மட்டும்தான் அடிமையா? சித்தபுரி சாமி மட்டும்தான் அடிமையா? எல்லாருமே அடிமை தான். நேற்று கழுட்டுப்படியாரில் ஒரு பாட்டு பார்த்தோம். அதில் மன்னவன் தன் அருள் வழி, மன்னவன் தன் தன்மை அரணும் இருப்பான், அரணுடைய தண்ணீர் அடியில் தான் மன்னன் இருப்பான். அதனால் யாவரும் அடியாரே காணினார். சிவபெருமானுக்கு எல்லாருமே அடிமை தான். உலகத்தில் உள்ள அத்தனையும் புல் பூண்டு செடி கொடி அத்தனையுமே அடிமை தான். அத்தனை உயிர்கள் கூட சாமிக்கு தன்னால் முடிஞ்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குது. ஒரு எறும்பு வழிபாடு பண்ணியிருக்கு, ஒரு ஈ வழிபாடு பண்ணியிருக்கு. ஈ வழிபாடு பண்ணியிருக்கா சாமியை? ஈங்கோய் மலைன்னு அதுக்கு பேர். எறும்பு வழிபாடு பண்ணியிருக்கா, எறும்பியோர்னு பேர். நண்டு வழிபாடு பண்ணியிருக்கா, வழிபாடு பண்ணியிருக்கு. காக்கா வழிபாடு பண்ணியிருக்கு. புணுகு பூனை வழிபாடு பண்ணியிருக்குங்க. எங்கள் மயிலாடுதுறையில் இருக்குது புணுகீஸ்வரர் சாமி பேர். புணுகு பூனை சாமி வழிபாடு பண்ணியிருக்கு, புணுகீஸ்வரர்னு பேர் அவருக்கு பேர். அப்படி அஞ்சறிவு உயிரினங்கள் கூட இறைவனை கண்டறிந்து வழிபாடு செய்கிறது. நாரை ஒரு வழிபாடு பண்ணியிருக்கு இல்லையா? எலி வழிபாடு பண்ணியிருக்கு, குரங்கு அணில் முட்டம் காகம் வழிபாடு பண்ணியிருக்கு, அணில் வழிபாடு பண்ணியிருக்கு, குரங்கு வழிபாடு பண்ணியிருக்கு. நம்மள அதை வரைக்கும் எல்லாமே வழிபாடு பண்ணிருக்கு. சார் நாங்கள் தான் வழிபாடு பண்ணுறோம் சார், சமயத்துக்குலாம் திருப்பரைக்காடு சார் நாங்களும் தான் சார் வழிபாடு பண்ணுறோம். என்ன சார் இப்போ அப்படி சொல்கிறீங்களே, எலியை விட நான் வசதி அப்படின்னா, எலி தூய சிந்தனையோட வழிபாடு செய்யுது. நம்ம அப்படி பண்ணுறோமா? சமயத்துக்கே வாங்கியாச்சு, ஆனால் நமக்கு அடியாருக்கு அடிமைத்தனம் வந்துருச்சா? நமக்கு இல்லையே. அடியார் மேலே நம்ம கோவப்படுறோம், அடியார் மேலே நம்ம வருத்தப்படுறோம், அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்க மாட்டோம், அவங்கள பார்த்து வணங்குறதுக்கு கூசுகிறோம், அவங்கள சிவபெருமானாக பார்க்கறதுக்கு நமக்கு தன்மை வரமாட்டுது, என்ன வரல. அது வந்தால் தான் பக்குவம் வருகிறது, அதுதான் பணி அப்படின்னு அர்த்தம். ஒரு கொள்கை குறி வழி நிற்பேன்னு சொன்னாங்க, அதுதான் அந்த பணி செய்யணும். அதுதான் சிவபெருமானுக்கு கூறியது. அதனால தான் துன்புறுவாரல்ல தொண்டு செய்வாரேன்னு சாமி நிறைவில் பாடிட்டு போனார். ஞானசம்பந்தர் புராணம் பார்த்துருக்குறோம். அதனால் இதோட நம்ம வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பில் நம்ம அந்த வழக்கு எப்படி நடந்ததுங்கிறத பார்ப்போம். கோர்ட்டில் கேஸ் யார் ஜெயித்தாங்க? வர வகுப்பு கிடையாது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிடையாது வகுப்பு. எனக்கு ஒரு கமிட்மெண்ட், ஃபேமிலி கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பெரிய புராண வகுப்பு இருக்கும். உங்களுடைய கருணையெல்லாம் எனக்கு கிடைக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அதிகமாக கட்டாது. வர ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்கய்யா, பெரிய புராணம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் இருக்கும்.
15 தானே பொங்கல். என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வழி எங்கள் மோன ஒரு வழியல் வார்த்தை என்று வழி அன்பர் வழிபரமே. அதுக்கு அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகை. ஆனாலும் வகுப்பு உண்டு கண்டிப்பா இல்லையா? பொங்கல் திங்கக்கிழமை தானே. அதனால நான் கிராமத்தில் பொங்கல் கொண்டாடுற நானே இங்கே வந்து வகுப்பு சொல்ல போறேன். நீங்கள் நகரத்தில் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறவங்களுக்கு என்னப்பா? அதெல்லாம் தாராளமாக வந்து சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க.